श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगताम् पति ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् हयग्रीवम् उपास्महे சீரொன்றுது உப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீ தேசிக உபமானங்கள் அப்படிங்கிற விஷயத்துல பகவானை பறிச்சு சுவாமி தேசிகன் பல விஷயங்கள் சாதிக்கும் போது எந்தெந்த மாதிரி உபமானங்கள்லாம் கொடுக்கறன்னு சில உதாரணங்கள் நாம பார்த்தோம். பூர்த்தியாக பகவானை பத்தி சொல்லுவதுங்கிறது முடியாது. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், கடலை கையிட்டு காண்பிப்பது போலே அப்படின்னு நேத்து பார்த்தோம். கடலை தூரேன்னு கை நீட்டு இதுதான் கடல்னு காண்பிச்சா ஓரளவுதான் புரியும். அந்த மாதிரி பகவானை பத்தி சாஸ்திரங்கள் சொல்றதெல்லாம் ஓரளவுதான் நமக்கு புரியும், பூர்ணமாக நமக்கு புரியாது. பூர்ணமாக புரிந்து கொள்வதற்கான சக்தி நமக்கு கிடையாது. பகவானுடைய பெருமை அப்படிங்கிறது அளவில்லாமல் இருக்கு அப்படின்னு அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து ஜீவாத்மாவை பத்தி சுவாமி தேசிகன் என்னென்ன சாதிக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள்ல சிலது மட்டும்தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தத்துவத்திரயம் அப்படின்னு சொல்றா. ஜீவாத்மா, பரமாத்மா, அச்சேதனம். அச்சேதனம்னா நாம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள், ஞானம் இல்லாத வஸ்துக்கள். இந்த பூமி, இந்த காற்று, இந்த ஆகாசம், நாம் சாப்பிடக்கூடிய பழங்கள் முதலான ஆகார வஸ்துக்கள், அனுபவிக்கக்கூடிய சந்திரம் முதலான வஸ்துக்கள் எல்லாம் அச்சேதனம். நம்ம சரீரமே அச்சேதனம். நம்ம சரீரம், நம்ம இந்திரியங்கள், இதுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. ஞானம் யாருக்கு இருக்குன்னா ஆத்மாவுக்கு இருக்கு. இந்த ஆத்மாங்கிறது சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா அப்படின்னு ஒரு ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு. இது கண்ணுக்கு தெரியாது, அது ரொம்ப சின்னது. அதுக்குதான் இந்த ஞானம் வருது. இந்திரியங்கள் மூலமாக ஞானம் ஜீவாத்மாவுக்கு வரும். அந்த ஜீவாத்மா சரீரத்துக்குள்ள இருக்கும். அப்ப வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை பாடம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சரீரம் வேற, அந்த ஜீவாத்மா வேற அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணன் முதல்ல சொல்ற விஷயம். இதுதான் சரீரம் வேற, ஆத்மா வேறன்னு புரிஞ்சுக்கோப்பா. அர்ஜுனன் கிட்ட சொல்றான், அர்ஜுனா நீ சரீரத்தை அடிக்கலாம், ஆத்மாவை அடிக்க முடியாது. நீ சரீரத்தை வெட்டலாம், ஆத்மாவை வெட்ட முடியாது. நீ சரீரத்தை கொல்லலாம், ஆத்மாவை கொல்ல முடியாது. ஏன்னா அடித்தல், கொல்லுதல், அப்புறம் நனைத்தல், பிழிதல், உலர்த்தல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது ஆத்மாங்கிறது. அது ஒன்னும் அச்சேதன வஸ்து போல இல்லை. ஆத்மாவை ஒன்னாலே ஒன்னும் பண்ண முடியாது. ஆத்மாவுக்கு துக்கத்தை உண்டாக்கலாம், அது ஒண்ணுதான் பண்ணலாம். ஏன்னு கேட்டா ஞானம், இச்சா, சுகம், துக்கம் எல்லாமே ஆத்மாவுக்கு இருக்கு. அதனால ஆத்மாவுக்கு ஒரு விதமான ஒரு துக்கத்தை உண்டாக்கலாம், அவ்வளவுதானே தவிர ஆத்மாவை அடிச்சு போட்டு ஆத்மாவை கொண்டுறேன் அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற. இந்த ஆத்மாவுக்கு ஒரு யாத்திரை ஒண்ணு நடக்கிறது. இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் சொல்றார். இதெல்லாம் முதல்ல அடிப்படையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஆத்மாவுக்கு மேல ஒருத்தன் இருக்கான். துவாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஸ்ச அக்ஷர ஏவச்ச. ஆத்மாவுக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் பரமாத்மா. எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கா இங்க, எத்தனை மனுஷர்கள், எத்தனை மிருகங்கள், எத்தனை பட்சிகள், எத்தனை புழு பூச்சிகள், எத்தனை தேவர்கள், எல்லாரும் ஜீவாத்மாக்கள். அநேக ஜீவாத்மா இருக்கா. எல்லாருக்கும் மேல ஒருத்தன் பரமாத்மா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் சிவன் நாராயண். உத்தமஹா புருஷஸ்துவன்யஹ பரமாத்மேத்யுதாஹிருதஹ யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹ. 3 லோகத்தையும் ஆளக்கூடியவனவன் பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். அவனை எல்லா இடத்துக்குள்ளேயும் இருக்கானவன். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், உள்ளேயும் இருப்பான், வெளியும் இருப்பான்.
உனக்குள்ளேயும் இருப்பான், எனக்குள்ளேயும் இருப்பான், எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆக பகவத்கீதையில பார்த்தோம்னா முதல்ல இந்த சரீரத்தை சொல்லி, அந்த சரீரத்துக்கு மேல ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கும் மேல பரமாத்மா, மூணு. இதுதான் தத்துவத்திரயம் அப்படின்னு பெயர். அடிப்படையா அந்த தத்துவத்திரயம் தெரிஞ்சுக்கணுமா? ஏன்னு கேட்டான்னா, தத்துவத்திரயம் தெரியாதபடினால்தான் நமக்கு சம்சாரமே வருது. நாம சரீரத்தையே ஆத்மா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம், பிரமிக்கிறோம். சரீரமே ஆத்மான்னு நினைச்சுட்டு அப்ப அதனால வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள். ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாதானே மேல அடுத்த ஜென்மத்துக்கு என்ன பண்றது, புண்ணியம் எல்லாம் பண்ணணும்னு தெரியும். சரீரமே ஆத்மான்னு சொன்னா அப்ப அந்த சரீரத்துக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் கவனிச்சுட்டு இருக்கான். அடுத்தடுத்த ஜென்மம் தான் என்னங்கிறத பத்தி கவலைப்படுறது இல்லை. இவன் சரீரத்துக்காக சண்டை போட்டு இருக்கான் ஒருத்தருக்கு ஒருத்தர். உன் சரீரம் வசத்தியா, என் சரீரம் வசத்தியா, நீ ஒரு கருப்பா நான் கருப்பா, நீ ஒசரமா நான் ஒசரமா, இப்படியே போயிட்டு இருக்கும். நீ அழகா நான் அழகா. சரீரத்துக்கு மேல ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த ஆத்மாவும் சுதந்திரமா இல்ல, ஜீவாத்மாவும். அந்த ஜீவாத்மாவையும் ஆள்பவன் வேற ஒருத்தன் இருக்கான், பரமாத்மா. அது தெரியாம எத்தனையோ பிரச்சனை வரும். உலகத்திலே சகல விதமான துக்கங்களுக்கும் மூல காரணம் ரெண்டு பிரமம், ரெண்டு தவறான ஞானம். ஒன்னு சரீரமே ஆத்மா என்பது, இரண்டாவது இந்த ஜீவாத்மாவானவன் சுதந்திரன், இவன் யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை அப்படின்னு ரெண்டாவது. இந்த ரெண்டையும் போக்கணும். அதுக்குதான் வேதாந்த சாஸ்திரம். சரீரமே ஆத்மா அப்படிங்கிறது கிடையாது. சரீரம் வேற ஆத்மா வேற. சரீரங்கிறது அச்சேதனம், ஆத்மாங்கிறது சேத்தனம். சரீரங்கிறது அநித்தியம், ஆத்மா அப்படிங்கிறது நித்தியம். சரீரங்கிறதுக்கு ஞானம் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறதுக்கு ஞானம் உண்டு. இப்படி எல்லாம் நிறைய வித்தியாசங்கள் சொல்றான். அப்ப நான் அப்படின்னு சொல்றது ஆத்மாவை, சரீரத்தை சொல்றது இல்லை. சரீரத்தை என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய உடல், என்னுடைய தலை, என்னுடைய உடம்பு அப்படின்னு தான் சொல்றோம். எனக்கு உடம்பு, என்னுடைய உடம்பு இப்படி இருக்கு அப்படிதான் சொல்றோம். டாக்டர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் சொல்றோம். நான் அப்படிங்கிறது இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரனான ஜீவாத்மா. அப்புறம் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஜீவாத்மாவுக்கும் மேல ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் ஆள்றான், அவன் பரமாத்மா. இப்படிலாம் பகவத்கீதையில சொல்றது, உபநிஷத்துல சொல்றது. இதுதான் அடிப்படை பாடமே. இதெல்லாம் கிருஷ்ணன் அண்ணா சொல்லியிருக்கார், உபதேசம் பண்ணிருக்கார். சுவாமி தேசிகன் என்ன பண்றாருன்னா அதுக்கு ஒரு உதாரணம் காண்பிக்கிறார். உதாரணத்துக்கு எங்கேயும் போக வேண்டாம். இதையெல்லாம் உபதேசம் பண்ணவன் கண்ணன் தானே. கண்ணன் பகவத்கீதை உபதேசம் பண்றான் இல்லையா? அந்த உபதேசம் பண்ற போட்டோ எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த போட்டோவை பாருங்க. அர்ஜுனுடைய தேர்ல கண்ணன் உட்கார்ந்து பகவத்கீதை உபதேசம் பண்றான் அப்படின்னு ஒரு போட்டோ முக்காவாசி எல்லா இடத்துலயும் இருக்கும். இல்ல புஸ்தகத்துல பார்த்திருப்போம். அந்த போட்டோ கையில வச்சுக்கோங்க. நான் சொல்ற உபமானத்தை உதாரணத்தை கேளுங்கோங்கிற. யுக்யஸ்யந்தன சாரதி கிரமவதி த்ரையந்த சந்தர்ஷிதே தத்வானாம் த்ரிதயே யதார்ஹ விவித வியாபார சந்தானினி ஹேதுத்வம் த்ரிஷு கர்த்ருபாவ உபயோஹ ஸ்வாதீனதைகத்ர தத் ஸ்வாமி ஸ்வீகிருதயத்பரோ யமனசஹ தத்ர ஸ்வயம் நிர்பரஹ. ஒரு தேர் ஒண்ணு இருக்கு. அந்த தேர்ல குதிரையெல்லாம் பூட்டி இருக்கான். அந்த தேரை சாரதியாக இருந்து வழி நடத்துறான் யாரு? கிருஷ்ணன். இப்ப இங்க 3 இருக்கு பாத்துக்கோங்க. தேர் ஒண்ணு இருக்கு, குதிரை ஒண்ணு இருக்கு, சாரதி ஒண்ணு இருக்கு. அந்த குதிரைய நடத்துறவன் பார்த்த சாரதியாக இருக்கான் இல்லையா, அவன். யுக்ய செந்தன சாரதி கிரமவதி. இதே உதாரணமா எடுத்துக்கோங்க. தேர்ங்கிறது அச்சேதனம். அந்த குதிரை அப்படிங்கிறது ஜீவாத்மா சேத்தனம். அந்த சாரதி அப்படிங்கிறவன் தான் பரமாத்மா கிருஷ்ணன். கிருஷ்ணன் அந்த சாரதி என்ன பண்றான்னு கேட்டான்னா, அச்சேதனமான தேர் இருக்கும் இல்லையோ அது தானா ஓடாது. அப்புறம் அந்த குதிரை இருக்கும் இல்லையோ அது வெறும நின்று இருக்கும். அந்த குதிரையும் சேர்த்து இந்த அச்சேதனத்துல சேர்த்து வச்சு பூட்டி வச்சு இந்த ரெண்டையும் சேர்த்து வழி நடத்துறவன். ஒரு சேத்தனத்தையும் ஒரு அச்சேதனத்தையும் சேர்த்து வச்சு ரெண்டையும் சேர்த்து வழி நடத்துறவன் பரமாத்மா. அவன் தான் சாரதி, அவன் தான் தேரோட்டி, அவன் தான் பார்த்த சாரதி. என்ன பண்றான்னு கேட்டான்னா, நம்ம சரீரம்ங்கிறது அச்சேதனம், இதுல இருக்கிற ஜீவாத்மாங்கிறது சேத்தனம், குதிரை. அந்த குதிரையை பூட்டுறான், அப்பதான் அந்த சரீரம் மூவ் ஆகும். இல்லாட்ட பொத்துல கீழ் விழுந்துரும். நேத்தே சொன்னேன் இல்லையா, சரீரம் மூவ் ஆயிட்டு இருக்குன்னா காரணம் உள்ளுக்குள்ள ஜீவாத்மா இருக்கான். தேர் மூவ் ஆயிட்டு இருக்குன்னா காரணம் குதிரை இழுத்துன்னு போயிட்டு இருக்கு. இல்லாட்டா மூவ் ஆகாதே.
அப்ப சரீரத்துக்குள்ளுக்குள்ள ஜீவாத்மாவை வச்சு பூட்டுறவன் யாருன்னு கேட்டான்னு பரமாத்மா. அவன் சாரதி. அவன் எங்க இருக்கான்னு கேட்டா தேர்ல தான் இருக்கான். எப்படியானாலும் அர்ஜுனுடைய தேர்ல தான் நம்மளும் இருக்கான். அந்த மாதிரி சரீரம் தானே தேர். அந்த சரீரத்துக்குள்ள அவன் இருக்கான். இந்த உதாரணம் கிட்டத்தட்ட வேதத்துல ஆரம்பம். ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரதமே வச்ச. இப்படியே சொல்ல முடியாது, அங்க வேற அர்த்தத்துல சொல்றது. இந்த கூட சரீரம் தான் ரதம் அப்படின்னு சொல்றது அங்க. அதை எடுத்துட்ட யுக்ய செந்தன சாரதி கிரமவதி. குதிரை, தேர், சாரதி 3 பேரையும் பாருங்கோ. அச்சேதனம் சேத்தனமான ஜீவன், ஈஸ்வரன் ரெண்டையும் வழி நடத்துறவன். அந்த சேதனத்தை ஒரு அச்சேதனத்தை வச்சு பூட்டுறான். எந்த சரீரமானாலும் அந்த சரீரத்தில் ஒரு ஜீவனை வச்சு பூட்டி 2 பேரும் வழி நடத்துற பரமாத்மா நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கான். அவனும் இந்த தேருக்குள்ளேயே இருக்கான். வெளியில இருந்து நடத்தணும்னு அவசியம் இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்கான். யுக்யந்தன சாரதி கிரமவதி திரையந்த சந்தரிசிதே. வேதாந்தம் இதைதான் காமிச்சு கொடுக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டாலும் உள்ளுக்குள்ள வச்சு பூட்டுறான் இல்லையா. இந்த சேத்தனத்துக்கு இந்த அச்சேதனம், இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம், இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம், இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம். அதுதான் அழகு. அது பரமாத்மாவால் தான் முடியும். உலக சிருஷ்டி நடக்கிறதுன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சேத்தனையும் அச்சேதனையும் சேர்த்து வைக்கிறதா உலக சிருஷ்டி. அது பரமாத்மா தான் செய்ய முடியும். அது உதாரணம்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தையுடைய சரீரம் உருவாகிறது அப்படின்னா எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டா சயின்டிபிக்கா சொல்லுவாங்க. பரிணாமவாதங்கள்லாம் இருக்கு. அப்போ கர்ப்பம் எப்படி உருவாச்சு, கர்ப்பத்துல முதல் மாசம் எப்படி இருந்தது, 2ஆம் மாசம் எப்படி இருந்தது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் அடைஞ்சு வளர்ந்து 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 சரீரம் வந்தது அப்படின்னா சரி, ரொம்ப சந்தோஷம். அந்த சரீரத்துக்குள்ள ஒரு அறிவு, ஒரு ஜீவாத்மா, ஒரு சேத்தன், அவன் எப்படி வந்தான்? அவன் எப்படி வந்தான்? அதுதான் சிருஷ்டிங்கிறது. அங்கேதான் பரமாத்மா வர. அவரு தான் இந்த குதிரையை தேர்ல வச்சு பூட்டுற மாதிரியாக இந்த விஷயத்தை ஆராய்ச்சிட்டு இருக்கா இன்னும் சயின்ஸ்ல. எப்படி ஒரு அச்சேதனத்துக்குள்ள ஒரு சேத்தனன் எப்படி வரான் அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சிட்டு இருக்கா. வேதாந்தம் அதுதான் முதல்லயே சொல்றது. பரமாத்மாவானவன் செய்யற சிருஷ்டியே என்ன கேட்டார்னா அந்த அச்சேதனத்துக்கும் சேத்தனத்துக்கும் சம்பந்தப்படுத்துறதுதான் சிருஷ்டிங்கிறது. ஏன்னு கேட்டா அச்சேதனம்ங்கிறது அனாதியா இருக்கக்கூடியது. பரமாத்மா சிருஷ்டிக்கிறான்னு சொன்னான்னா பிரகிருத்தின்னு ஒரு அச்சேதனம் இருக்கு. அந்த அச்சேதனத்திலே தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். ஒரு பரிணாம மாதம் தான் இங்கேயும். பரிணாம தீரின்னு ஒண்ணு சொல்றா இல்லையா, அதுதான் சொல்றது நம்ம வேதாந்தம். இந்த பிரகிருதியினுடைய பரிணாமமா தான் எல்லாம் வருது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதா அந்த குழந்தையுடைய சரீரம்னா அதுவும் பரிணாமம் தான், அதுவும் சந்தேகமே இல்லை. ஆனால் அங்க ஒரு ஜீவாத்மா ஒருத்தன் வரான். அவன் எப்ப வரான், எப்படி வரான், யார் அவனை வரவழைக்கிறான், இது எல்லா விஷயமும் வேதாந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல 3வது அத்தியாயத்துல இதெல்லாம் இருக்கு. அழகு. ஆக அப்படி வச்சு பூட்டி கடைசியில ரெண்டையும் வழி நடத்துறவன் யாரு அப்படின்னு கேட்டான்னா பரமாத்மா தான். யுக்யந்தன சாரதி கிரமவதி திரையந்த சந்தரிசிதே. ஏன்னா குதிரை வச்சு பூட்டினா கூட சாரதியை ஒருத்தன் அந்த குதிரையை ஒழுங்கான வழியில எந்த வழியில நடத்தணுமோ அந்த வழியில நடத்தணும், இல்லாட்டா இஷ்டம் போல போயிடும். அப்படி நடத்துறவன் இந்த ஜீவன் இந்த சரீரத்துல இருந்துட்டு எதை அனுபவிக்கணும் எதை அனுபவிக்க கூடாது, என்ன சுகம் அனுபவிக்கணும் என்ன துக்கம் அனுபவிக்கணும் எல்லாத்தையும் வழி நடத்துறவன் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா நம்ம சரீரத்துக்குள்ளேயே இருக்கார். அவர் இதுதான் கிருஷ்ணனுடைய உபதேசம் கேட்கறது இருக்கட்டும். கிருஷ்ணனுடைய உபதேசம் பண்ற அந்த ஒரு சித்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இமேஜ், அதுலயே நிறைய விஷயம் இருக்கேன். அதே உதாரணமா சொல்றேன். அதுல பாருங்க, 100 உதாரணம். ஒண்ணு, அபிரக்ஷிதும் அக்ரதஸ்திதம் த்வாம் பிரணவே பார்த்தரதேச்ச பாவயந்த. அர்ஜுனுடைய அர்த்தத்துல பார்த்தோம்னா அர்ஜுனன் உள்ளுக்குள்ள இருக்கான், கிருஷ்ணன் முன்னாடி நிக்கிறான், அர்ஜுனையும் வழி நடத்துறான். இப்ப அர்ஜுனன் ஜீவாத்மா வச்சுக்கோங்க. முன்னாடி குதிரை சொன்னேன், இப்ப அர்ஜுனன் ஜீவாத்மா வச்சுக்கோங்க. அர்ஜுனன், அர்ஜுனுடைய தேரு, பரமாத்மா கிருஷ்ணன் தான் 2 பேரையும் வழி நடத்துறான். கிருஷ்ணன் முன்னாடி நிக்கிறான். அபிரக்ஷிதும் அக்ரதா ஸ்திதம் த்வாம். பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி தேசிகன் சொல்லும் போது பிரணவத்துல முதல்ல அகாரம் இருக்கு, அப்புறம் உகாரம், அப்புறம் மகாரம் இருக்கு. அகாரம் மகாரம் எடுத்துப்போம். முதல்ல அகாரம் இருக்குன்னா அகாரத்துக்கு அர்த்தம் அப்படின்னு, அதுக்கு அர்த்தம் பரமாத்மா. கடைசியில அப்படின்னு மகார முடியுது.
அதுக்கு அர்த்தம் யாரு அப்படின்னா ஜீவாத்மா. முதல்ல பரமாத்மா, அவனை பின்தொடர்ந்து ஜீவாத்மா, அவனுக்கு சேஷனாக, அவனுக்கு தாசனாக ஜீவாத்மா இருக்கான். இதுதான் அந்த உக்காரம் சொல்றது. அதே மாதிரி நமக்கெல்லாம் முன்னாடி பரமாத்மா இருக்கான், அவன் தான் நம்மளே வழி நடத்துகிறான், அவன் பின்னாடி போயிட்டு இருக்கும். இதுதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா நடக்கிறது இதுதான். அது எங்க தெரியும் கேட்டா, அர்ஜுனுடைய தேர்தட்டிலே பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி தேசிகன் ரகசிய திரிசாரத்துல அப்புள்ளார் சொன்ன உதாரணம்னு ஒண்ணு சொல்றார். அதுல அர்ஜுனன் தேர்தட்டிலே பார்த்துக் கொள்வது. அர்ஜுனன் தேர்தட்டுல பாருங்க, கிருஷ்ணன் தான் முன்னாடி இருந்து வழி நடத்துறான், அர்ஜுனன் பின்னாடி இருக்கான் இல்லையோ. அந்த மாதிரி பகவான் தான் நம்மளை இருந்து வழி நடத்துறான் அப்படின்னு. பிரணவே பார்த்த ரதேச்ச, பிரணவத்துல பாருங்க முதல்ல அகாரம் பகவான் இருக்கான், பின்னாடிதான் மகாரம் இருக்கான் ஜீவாத்மா. அந்த மாதிரி பார்த்த ரதம் அர்ஜுனுடைய ரதத்துல பாருங்கோ அப்படின்னு நமக்கெல்லாம் வாழ்க்கையில நம்மளை காப்பாத்தணுங்கிறதுக்காக முன்னாடி நிற்கிறான், நம்ம முன்னாடி போயின்னு இருக்கிறவன் சாட்சாத் எம்பெருமான் சர்வேஸ்வரன். நம்ம அதை புரிஞ்சுட்டாலே போறோம். அவன் எந்த வழியில அழிச்சுன்னு போறானோ அந்த வழியில போறோம். நாமளா ஏதோ பண்றோம், இதை பண்றோம், அதை பண்றோம்னு ஆரம்பிச்சுதான் பிரச்சனை. உண்மையில என்ன கேட்டா, நம்மளுடைய எல்லா காரியத்தையுமே நடத்தி கொடுக்கிறவன் அவன் தான். நாம ஆரம்பிச்சா கூட அவன் இல்லாட்டா நடக்காது. அதையும் பகவத்கீதையில் சொல்றான், அர்ஜுனா நீ மட்டும் தனியா ஒரு காரியம் செய்ய முடியாதுப்பா, நானும் கூட சேர்ந்து செஞ்சு வைக்கிறேன், அப்பதான் செய்ய முடியும். எப்படின்னு கேட்டா, நீ மட்டும் தனியா தேர் இழுக்க முடியுமா? உன்னால தேர் இழுக்க முடியுமோ? எல்லாரும் சேர்ந்துதானே தேர் எடுக்கிறோங்க. அந்த மாதிரிதான் நீ மட்டும் தனியா எதையும் எந்த காரியமானாலும் சரி, அதிஷ்டானம் ததாகர்த்தா கரணஞ்ச பிருதக் விதம் விவிதாஷ்ட பிருதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமும், உனக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு 4 கொடுத்துருக்கேன் நான். ஒண்ணு ஒரு சரீரம், அந்த சரீரத்துல இருந்தா தான் நான் செய்ய முடியும். 2வது ஜீவாத்மா தான் நீ. 3வது இந்திரியங்கள். நடக்கணும்னா கால்னு ஒரு இந்திரியம் வேணும், எடுக்கணும்னா கைன்னு ஒரு இந்திரியம் வேணும். இந்திரியம் இருந்தா தான் செய்ய முடியும். 4வது பிராணவாயு. பிராணவாயு இருந்தா தானே சரீரம் செயற்படும். 5வது உனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிற நான். நம்ம 5 பேர், நான் இந்த ஏற்பாடு பண்ணி உன்னை அந்த காரியத்தை செய்ய வைக்கிறவனும் நான் தான். அதனால்தான் பகவானுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பெயர். ஆள்பவன் அர்த்தம். சகலத்தையும் ஆள்பவன், சகல சேத்தனா சேத்திரங்களை ஆள்பவன். குறிப்பாக ஜீவாத்மாவையும் அவன் தான் இந்த மாதிரிதான் ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஆண்டவன் தமிழ்ல சொல்றான் இல்லையோ, அதுக்காக தான் சொல்றான். ரூல் பண்றான். ஏன்னு கேட்டா, தனிப்பட்ட ஒருத்தரால செய்ய முடியாது. தேர் இழுக்க முடியும் நம்மளால. அந்த மாதிரிதான் எந்த காரியமே நம்மளால செய்ய முடியாது. ஒரு சரீரம்னு இருந்தால்தான், ஒரு இந்திரியம்னு இருந்தால்தான், ஒரு பிராணவாயுன்னு இருந்தால்தான் செய்ய முடியுங்கிற மாதிரி பரமாத்மான்னு ஒருத்தர் இருந்தால்தான் செய்ய முடியும். நம்மளால தனியா செய்ய முடியாது. நமக்கு தெரியல, அவன் தான் செஞ்சு வைக்கிறான். ஏகம் விஷய விஷ்ணுஸ்துவான் வேது द्वे ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது த்ரீணி விரதாய விஷ்ணுஸ்துவான் வேதுன்னு விவாகத்துல ஒரு மந்திரம். இந்த பெண் 7 அடி எடுத்து வைக்கிறார். கல்யாண பெண், சப்தபதியின் பெண் 7 அடி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த கணவன் என்ன பண்றான், அவளுடைய கையை பிடிச்சுட்டு ஒரு கையால, இன்னொரு கையால அவளுடைய காலை பிடிக்கிறான். காலை பிடித்து ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க சொல்றான். அவன் 7 அடி எடுத்து வைக்கிறான். இப்போ ஒவ்வொரு அடியிலையும் என்ன சொல்றான்னு கேட்டா, நம்ம கூட விஷ்ணு இருக்கார், நம்ம கூட பகவான் இருக்கார், நம்ம கூட பகவான் இருக்கார். விஷ்ணு ஸ்துவான் வேது, விஷ்ணு கூட வராருங்கிறான். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பகவான் கூட இருக்க. இல்லாட்டா நம்மளால அசைய கூட முடியாது. ஸ்டெப் எடுத்து வைக்கிறது என்ன, பகவத்கீதா பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் சொல்ற, கண் இமைக்க கூட முடியாது நம்மளால. பகவானுடைய அனுகிரகம் இல்லாட்டா கண்ணு கூட இமைக்க முடியாது. எல்லாத்தையும் அவன் தான் செய்து கொடுக்கறான். ஆனா நமக்கு தெரியல. சுவாமி தேசிகன் ஒரு உதாரணம் சொல்றார். இளந்தலை சுமக்கும் அவனுக்கு பிரபலன் பெருந்தலை சுமக்குமா போலே சககாரி. பகவான் நமக்கு எல்லாத்துக்கும் சககாரியாம், கூடவே இருக்கான், துணையா இருக்கான். அவனால் தான் செய்யறோம். இளந்தலை சுமக்கும் அவனுக்கு பிரபலன் பெருந்தலை சுமக்குமா போலே அப்படின்னு. ஒருத்தன் பாரத்தை தூக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் தூக்க முடியாம தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா, உடனே பக்கத்துல ஒருத்தர் ஓடி வர்ற, என்னடா தூக்க முடியாம தூக்குற, நான் தூக்குறவா அப்படின்னு அவர் பிடிச்சுக்கிறார். பிடிச்சா அவன் தோள் மேல வைக்கிறார். பின்னாடியே இருந்து அவரே பிடிச்சுக்கிறார். போ, எங்க போனோம் அப்படின்னு, அந்த இடத்துக்கு போனோம், அந்த இடத்துக்கு போ அப்படின்னு அவரே பிடிச்சின்னு கூட அந்த இடத்துக்கு இறக்கி விட்டார். ஏன்னு கேட்டானா கருணை. சின்ன பையன், அவனால சுமந்துண்டு போக முடியாது.
ஆனா அதுவும் சுமந்துட்டு போகணும். அவன் அவன் ஆசைப்படுறான்னு மாத்திரம் இல்லை, அவனுக்கு தேவையா இருக்கு. அப்ப அவனுக்கு நம்ம கூட இருந்து சகாயம் பண்ணலாம் அப்படின்னு நல்ல பலசாலியா இருக்கிற ஒருத்தர் அந்த பையனுக்கு கூட இருந்து எடுத்து கொடுத்தார். தூக்க முடியாம தூக்கினா வச்சுக்கோங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு, உடனே ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவன் ஹெல்ப் பண்றான். அந்த மாதிரிதான் நமக்கு பகவான் ஹெல்ப் பண்றா. பகவான் ஹெல்ப் பண்ணாட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, எந்த காரியமும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளால செய்ய முடியாம இருக்கு, அதான் உண்மை. அதனால ஈஸ்வரன் கூடவே இருந்துட்டு இருக்கான், நம்ம கூடவே. என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, நம்ம கூட இருந்து அவனும் தானே செய்யறான், 2 பேருமே தானே செய்யறோம். ஆனால் பலன் வரைச்ச நமக்கு மட்டும்தான் வரும், அவனுக்கு வராது. ஒரு காரியத்தை செய்யறோம், கஷ்டப்பட்டு செய்யறோம் வச்சுக்கோங்க, அதனுடைய பலனா புண்ணியம் வந்தா அது நமக்கு தான், பாப்பம் வந்தா அது நமக்கு தான், அவனுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டா அவன் கூட இருந்து செய்யறாங்கிறது தானே. அது அவன் செய்யணும் செய்யலையே, நம்மளை செய்ய வைக்கிறதுக்கு கூட இருந்து செய்யறான், நமக்கு ஹெல்ப் பண்றான், அவ்வளவுதானே. எப்படின்னு கேட்டான்னா, இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன பையன் அவன் பாரம் சுமக்கிறான், கஷ்டப்படுறானேங்கிறத பார்த்து ஒருத்தர் என்ன பண்ற, பின்னாடி ஒருத்தர் வர, நான் உனக்கு ஹெல்ப் பண்றப்பா உனக்குன்னு சொல்லி பிடிச்சு நேரம் கொண்டு அவன் அந்த இடத்துக்கு கொண்டு விட்டுருவேன். கடைசியில் அந்த பலன் அந்த பையனுக்கு தானே, இவருக்கு கிடையாது. கடைசியா கொண்டு போய் அங்க சேர்ந்த அப்புறம் அந்த பையன் தானே அந்த பலனை அனுபவிக்க போறான். இந்த மாதிரிதான் பெருமாள். அதனால இவன் சககாரியா இருக்கானே தவிர, அதனால வரக்கூடிய புண்ணியமும் அதனால வரக்கூடிய பாலமும் அதுல அந்த புண்ணிய பாப பலத்தினாலே வரக்கூடிய சுக துக்கமும் இது எல்லாமே அந்த ஜீவாத்மாவுக்கு தான். பரமாத்மா ஹெல்ப் பண்றான் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா எல்லாம் அவன் ஹெல்ப் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அவன் ஏன் ஹெல்ப் பண்றான்னா, இல்லாட்டா நடக்காது, நமக்கு சக்தி கிடையாது, நம்ம இளம் தலை. எத் பவ்யம் தன்னஸ்யாது எத பவித்ருன தத் யத்ன கோட்டியாபி சாத்தியம்னு ஒரு ஸ்லோகம் தத்துவமுக்தா கலாபத்தில். இன்னும் தீவிரமா அதுல விசாரங்கள்லாம் பண்ற. இப்போ பரமாத்மா ஏன் ஹெல்ப் பண்ற, ஹெல்ப் பண்ணாமே இருக்கலாமேங்கிறான் ஒருத்தர். ஹெல்ப் பண்ணாம இருந்தா உன்னால செய்ய முடியாது. சரி, நல்லதுக்கு ஹெல்ப் பண்ணட்டும், கெட்டது வரைக்கும் ஹெல்ப் பண்ணாம விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கும் நல்லது தானே. நான் ஒரு நல்ல புண்ணிய காரியம் பண்றேன்னா பரமாத்மா ஹெல்ப் பண்ணட்டும். நான் ஒரு பாப காரியம் பண்றேன் அப்படின்னா அவர் ஹெல்ப் பண்ணாம விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் பண்ணாம விட்டுற போறேன், அப்ப எனக்கு பாப்பம் வராது. அப்படி பண்ணலாம் வேணா, அப்படிலாம் பண்ண மாட்டாரு. ஏன்னு கேட்டா பரமாத்மா என்ன பண்றாருன்னா, எது புண்ணிய காரியம் எது பாப காரியங்கள்லாம் எழுதி வச்சிருக்காரு சாஸ்திரத்துல, அது நமக்கு தெரியும். தெரிஞ்சுட்டேதான் நம்ம பாப்பம் பண்றோம். யாராவது ஒருத்தர் தெரியாத பாப்பம் பண்ண, எனக்கு இது பாப்பம் தெரியாதுன்னு தெரியாமைய பண்ற. போய் சொன்னா பாப்பம்னு யாருக்காவது தெரியாதா? தெரியாத பாப்பம் பண்றதுன்னு கேட்டான்னா மிருகங்கள் தான். மிருகங்களுக்கு தெரியாது பாப்பம். அடிச்சு போட்டா பாப்பம் தெரியாது. சிம்மம் மான் அடிக்கும், மான் அடிச்சா பாப்பங்கிறது சிம்மத்துக்கு தெரியாது. எலி வந்து பூனை பிடிக்கும், எலி பிடிச்சா பாப்பன்னு பூனைக்கு தெரியாது. கரப்பாம்பூச்சி கோயிலுக்குள்ள விளையாடும், பெருமாள் சந்திரன் விளையாடக்கூடாதுன்னு அதுக்கு தெரியாது. உண்மையில அதுக்கெல்லாம் பாப்பமே கிடையாது. இந்த புண்ணியம் பாப்பங்கள்லாம் நமக்கு தான். ஏன்னா நமக்கு தெரியும், போய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சுட்டேதான் போய் சொல்றான். இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சுட்டேதான் ஹிம்சை பண்றான். இன்னொருத்தரை நிந்த பண்ணக்கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சுட்டேதான் நிந்த பண்ணிட்டு இருக்கான். அதனால தெரிஞ்சுட்டே பண்ணியானா படவா நீ பலத்தை அனுபவிங்கிற பெருமாள் அந்த காரியத்தை நடத்தி வச்சு நீ பலத்தை அனுபவிச்சுக்கோ. தெரியாதுன்னா பரவாயில்ல, தெரிஞ்சுட்டே தானே பண்றேன், அப்ப அதனுடைய பலத்தை நீ அனுபவி அப்படிங்கிற. ஆனா எதுவானாலும் பெருமாள் இருந்தாதான் நடக்கும், இல்லாட்டா நடக்காது அப்படிங்கிறது மாத்திரம் நிச்சயம். ஈஸ்வர காரணம் அப்படிங்கிற நியாயசாஸ்திரத்தோட சொல்ற அந்த விஷயம். அப்ப கேட்டா பெருமாள் தான் எல்லாம் நடத்தி வைக்கிறான், அப்ப நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அப்படின்னு அவரா பண்ண போறாரு, நீதான் பண்ணணும். உன்னை கொண்டுதான் அந்த காரியம் நடத்துற அவர். எத் எத்ரேனவ்ய பவ்யம் பவதி எத்தனதகம். அதாவது ஒரு காற்று அடிச்சா ஒரு புல் அசைகிறது இல்லையோ, இப்ப ஒரு காற்று வந்து புல்லையே அசைய வைக்கிறது. அந்த மாதிரி பெருமாள் நம்மளை செய்ய வைக்கிறாங்கிறது கிடையாது. நமக்கு ஞானம் கொடுக்குற, நமக்கு சக்தி கொடுக்குற, செய்யலாமா வேண்டாமாங்கிற எண்ணத்தை கொடுக்குற, அப்புறத்தான் செய்ய வைக்கிற. ஆக பெருமாள் செய்ய வைக்கிறாருன்னா இத்தனையும் பண்ணிட்டு செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே நாம செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அது பலன் அனுபவி அப்படிங்கிற. ஆனா மொத்தமா சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டான்னா, இது பெரிய விஷயம் போயிட்டே இருக்கும், அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போனோம். மொத்தமா சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டான்னா,
பரமாத்மா கூட இருந்து நடத்தி வைக்கிறார் அப்படிங்கறத மொத்தம் சொல்ல வந்த விஷயம். இதுக்குதான் உதாரணங்கள்லாம் நிறைய சொல்லிருக்க. அவன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒருத்தர் அழகா சொன்ன பரமாத்மாங்கிற ஒரு மெயின் சுவிட்ச் மாதிரியா, ஜீவாத்மா அப்படிங்கிற உள்ள இருக்கிற சுவிட்ச் மாதிரி. அதுக்குள்ள சுவிட்ச் எல்லாம் இருக்கும். அப்ப ஜீவாத்மா பரமாத்மா மெயின் சுவிட்ச் இருந்தாதான் உள்ள இருக்கிற சுவிட்ச் எல்லாம் போட்டா எரியும். மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ள என்ன சுவிட்ச் போட்டாலும் எரியாது. அந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா இருக்கிற மெயின் சுவிட்ச் பரமாத்மாவுடைய சங்கல்பம். உள்ளுக்குள்ள ஜீவாத்மா அவன் என்னென்ன சுவிட்ச் போடுறானோ அந்தந்த லைட் எல்லாம் எரியுங்கிற மாதிரி இவன் என்னென்ன கர்ம பண்றானோ அதுக்கேற்ற பலன் எல்லாம் கிடைக்கும். இவன் லைட்டு போட்டு படிக்கலாம், இவன் லைட்டு போட்டு பாபகாரியம் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், அதுக்கேற்ற பலன் அவனுக்கு கிடைக்கும். பரமாத்மா மெயின் சுவிட்ச், அவருக்கு எதுலயும் சம்பந்தம் கிடையாது, பெருமை ஒதுங்கின்னு இருப்பார். ஆனா அவர் இல்லாட்டா காரியம் நடக்காது அப்படின்னு லௌகிகமா உதாரணம் சொல்றா சுவாமி தேசிகன். இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் கொடுத்திருக்கார். அப்படி ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு இருக்கா. இப்ப சாஸ்திரங்கள்லாம் இத்தனையும் சொல்லி என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த ஜீவாத்மாவுக்கு இவன் அந்த பரமாத்மாவை சென்று அடையணும் அப்படிங்கிறான். இப்ப எங்க இருக்கும்? சம்சாரத்துல இருக்கும். எந்த இடத்துக்கு போகணும்? மோட்சத்துக்கு போகணும். மோட்சத்துல என்ன? பரமாத்மா இருக்க, அவரோட கூட இருக்கணும். நீங்க சம்சாரத்துல இருக்கங்களே, கட்டப்பட்டு இருக்கங்களே அப்படிங்கிற. இவன் கேட்கறான், நான் ஏன் அங்க போகணும், நான் இங்கே இருக்கேனுங்கிறான். நான் இருக்க சம்சாரத்துல இருக்க, என்ன இப்போ இருந்துட்டு போறேனே, என்ன இப்போ அப்படின்னா. ஏப்பா ஒரே துக்கமா இருக்கே அப்படின்னா, துக்கம்னா அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் நான் சகிச்சுக்க. துக்கம் இருந்தா கூட கூட சுகம் இருக்கும், அதனால சுகத்தையும் நான் பாத்துக்க. அதனால சுகம் வந்தா சுகம் அனுபவிக்கிறேன், துக்கம் வந்தா துக்கம் அனுபவிக்கிறேன், நான் இப்படியே இருந்துட்டு இருக்கேனே அப்படின்னு தான் சொல்லுவான் ஜீவாத்மா. நான் எதுக்கு மோட்சத்துக்கு போகணும், இங்க என்ன குறை அப்படின்னா சொல்ற. அப்பா இந்த துக்கம் இருக்கே, இது உனக்கு வரக்கூடாது, ஏதோ வந்துருத்து, வராம நீ பாத்துக்க வேண்டாமா? அது எப்படி வராம இருக்கும் அப்படின்னா, நீ இருக்க வேண்டிய இடமே இதுவே கிடையாது. நமக்கு சிலதெல்லாம் புரியுறது கஷ்டம். அதாவது என்ன கேட்டா, சம்சாரம் துக்கமயம், சம்சாரம் துக்க கடல், சம்சாரம் துக்கங்கள் நிறைந்த காடு அப்படின்னு நிறைய சொல்லிருக்கா. இதெல்லாம் புரியாது சட்னி. எதை சொன்னா புரியும்னா சுவாமி தேசியன் அதை சொல்ற, நீ இருக்க வேண்டிய இடம் எதுன்னு பாரு, அதை பார்த்தா இது நல்லா புரியும் அப்படிங்கிற. இருக்க வேண்டிய இடம் இது இங்கே இல்ல, சீவை குண்டத்துல இருக்கணும், துக்கமே இல்லாமல் இருக்கணும், சம்சாரமே இல்லாமல் இருக்கணும், நினைச்சதெல்லாம் நடக்கணும், இப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்க வேண்டியவன் இங்க இருக்க. எப்பவுமே எப்படி இருக்கணுமோ அதை புரிஞ்சுட்டாதான் இது ஓ அப்படி இருக்க வேண்டியவனா இப்படி இருக்கேனே அப்படின்னு தோணும். சாதாரணமா தான் ஒண்ணு தோணும். இப்ப என்ன பண்ணா, சதஸ்ல வாக்கியார்த்த சதஸ்ல அவருக்கு 10,000 ரூபாய் சம்பாவனை பண்ணோம். பெரிய சதஸ், 10,000 ரூபாய் சம்பாவனை பண்ண அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு ரூபாய் அவர் எதிர்பார்க்கல. அவர் ஏதோ 5-6 பண்ணுவான்னு பார்த்தார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்ப அழகா சொல்லிட்டே இருந்தார், 10,000 ரூபாய் சம்பாவனை பண்ணிருக்காரு. பக்கத்துல ஒருத்தன, உன்ன 10,000 சம்பாவனையா உனக்கு அப்படின்னார். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு கேட்டான். எனக்கு 12,000 இருந்தா. உடனே இவருக்கு துக்கம் ஆயிடுச்சு. இந்த 10,000 தான் சந்தோஷம் கொடுத்தது அவருக்கு. உனக்கு 12,000, எனக்கு 10 தானே கொடுத்தார், ஏன் எனக்கு குறைச்சு கொடுத்துட்டார் அப்படின்னா, தெரியலையே, எல்லாருக்குமே 12 தானே கொடுத்துட்டு இருக்காரு, எல்லாருக்கும் 12 கொடுத்து எனக்கு போயிடுதா, எனக்கு 2,000 குறைஞ்சு போயிடுதா அப்படின்னு நினைச்சா உடனே துக்கம் ஆயிடுச்சு. துக்கம்ங்கிறது எப்ப வரும் கேட்டோம்னா, நாம எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாம இருந்தாதான் அதான் துக்கம். எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டா துக்கம் இல்லை. அது காட்டுல தாழ்ந்து போனா துக்கம். மற்றபடி எல்லாருக்குமே பணக்காரனும் சுகமா இருக்கான், ஏழையும் சுகமா இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த அப்படி இருக்க வேண்டிய நான் இப்படி இருந்துட்டேன் தெரிஞ்சது வச்சுக்கோங்க, அங்கதான் அந்த துக்கமே வருது. அதனாலதான் அந்த சம்சாரம் துக்கம் சொல்றா. என்ன காரணம் கேட்டானா, நாம இருக்க வேண்டிய இடம் சீவை குண்டம், அதுல இப்படி இருக்காது. அதுல நோய் நொடி எல்லாம் கிடையாது, அதுல போட்டி பொறாமை எல்லாம் கிடையாது, ஆசை கோப தாபங்கள்லாம் எதுவும் கிடையாது, அந்த மாதிரி பிராகிருதமான போகங்கள்லாம் எதுவுமே கிடையாது, ஆனந்தத்துல இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருக்க வேண்டிய நாம் இப்படி இருக்கோமே அப்படின்னும் போது அது துக்கமா இருக்கு நமக்கு. அது தெரியாத வரைக்கும் பிரச்சனை. வெறுமை பார்த்தா தெரியாது. வெறுமை பார்த்தான்னா, இப்ப மனுஷன் அப்படின்னா நல்ல பிறவி, பன்னி இருக்கும் இல்லையோ, பன்னி பிறவியை பார்த்தா நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஐயோ இப்படி ஒரு ஜந்து இருக்கே, இது பாட்டுக்கு சாக்கடையில உட்காந்து இருக்கு, எழுந்து போறது,
கண்டதையும் சாட்டுன்னு இருக்கு, பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம நிலைமையை வச்சு பார்த்தானா அது இன்னும் மோசமா இருக்கு. அது ஒரு சமயத்துல ஒரு முனிவர் என்ன பண்ணார், தபஸ் பண்ணிட்டு இருந்தார். யோக திருஷ்டினாலே அடுத்தது என்ன, அடுத்த ஜென்மத்துல அவர் என்னன்னு பார்த்தார். பார்த்தா பண்ணியா பிறப்பாரு. உடனே மோட்சம் வருது. இன்னும் ஒரு ஜென்மம் எடுக்கணும், பிராரப்தம் கழிக்கணும். இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்து பண்ணியா இருக்கணும், இருந்தா அந்த பிராரப்தம் கழிஞ்சிடும். அதுக்கப்புறம் சொர்க்கமோ மோட்சமோ எங்கேயோ போறோம்னு முடிவு பண்ணிட்டார். அவர் தெரிஞ்சுன்னு விட்டார். உடனே அவருக்கு ரொம்ப ஜுகுப்சம் வந்துடுத்து, அருவருப்பு. சீச்சி, என்னடா போய் போய் இந்த பண்ணி ஜென்மமா. உடனே அங்க இருக்கிற தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட சொன்னார், நான் அடுத்த ஜென்மத்துல பண்ணியா பிறப்பேன்னு வருது, இந்த இடத்துல அந்த பண்ணி வரும், வந்தா அதை அடிச்சு போட்டுருங்கன்னு விட்டார். அது தொலையிட்டோம், அடிச்சு போட்டுருங்க. சரின்னு விட்டான். வேண்டாம். குறிப்பிட்ட நாள்ல இவருக்கு பிராண தியாகம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் அதே சமயத்துல கரெக்டா பண்ணியா வந்துட்டாரு. சிஷ்யெல்லாம் பார்த்தா, இந்த பண்ணி பார்த்த உடனே புரிஞ்சுடுத்து. உடனே அதை அடிக்க ஓடினான். உடனே அந்த பண்ணி ஓட ஆரம்பிச்சு, துரத்தி துரத்தி ஓடினான். பண்ணி வேகமா போயிட்டு. உடனே முனிவரே நில்லும் நில்லும் நில்லும், முனிவரே நில்லுங்கோ நில்லுங்கோ, நாங்க அடிக்கல நில்லுங்கோன்னு கத்தினான். அதுக்கப்புறம் தான் நின்றார். அப்புறம் முனிவர் கிட்ட சொன்னா, நாங்க வேணும்னு அடிக்கணும்னு அடிக்கல, நீங்க தானே அடிக்க சொன்னோங்க, ஏன் அடிக்க சொன்னேன்னு. அன்னி ரொம்ப அருவருப்பான ஜென்மமா இருக்கு, இந்த சரீரமே மோசமா இருக்கு, அதெல்லாம் அப்ப சொன்னேன். இப்போ இந்த சரீரம் தான் எனக்கு போக்கியமா இருக்குன்னு. எனக்கு என்ன குறை, நான் எப்பவுமே சேர்லயே இருப்பேன், குழு குழுன்னு இருக்கும். உங்களை மாதிரிலாம் நான் கிடையாது, வெயில வாடிட்டு இருக்கேங்களே அந்த மாதிரி கிடையாது. நான் குழு குழுன்னு சேர்ல இருந்துட்டு இருப்பேன். எனக்கு வேண்டிய ஆகாரம் எதுவும் என்ன கிடைச்சுட்டு இருக்கு, எனக்கு எந்த குறையும் கிடையாது. மனுஷனா இருந்து பார்க்கச்சதான் பண்ணி அருவருப்பு. பண்ணியா இருந்து பாருங்க, அப்பதான் அந்த அருமை எனக்கு தெரியும். எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு. அதனால அடிக்க வேண்டாம் விட்டார் முனிவருக்கே இந்த கதி. அதனால நம்ம போக வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தாதான் இந்த சம்சாரங்கிறது துக்கங்கிறது புரியும். நம்ம போக வேண்டிய இடம் சிவைகுண்டு. அததான் சுவாமி தேசிகன் ஒரு பெரிய உதாரணம் ஒண்ணு காண்பிச்சிருக்க. ராஜகுமார உதாகரணம்னு பெயர். ரகசிய திரைசாரத்துல உபோத்காதாதிகாரத்துல வருது. ஒரு ராஜகுமாரன் கதை சொல்ற. ஒரு ராஜாவுடைய பையன், சின்ன குழந்தை, கை குழந்தை, பேச்செல்லாம் வராது. வரத்துக்கு முன்னாடி அந்த கை குழந்தை, அந்த ராஜா என்ன பண்ணான், வேட்டைக்கு போனான். ஒரு நாள் தன்னுடைய குடும்பத்தோட போகணும்னு தோணி போச்சு. தன்னுடைய மனைவி எல்லாம் கூட்டுண்டான், தன்னுடைய பையன் குழந்தை எல்லாரையும் கூட்டுண்டான், மந்திரி எல்லாம் கூட்டுண்டான். அப்படியே காட்டுல அப்படியே வேட்டையாட போனான். அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு இருப்போம், அந்த குழந்தை தவறி போயிடுது. எங்க போயிடுது, காட்டுல தவழ்ந்து போச்சு, எங்கேயோ போயிடுது. தேடினா கிடைக்கல. காடு தானே, காட்டுல தேடுறது ரொம்ப கஷ்டம். நகரமா இருந்தா இந்த வீதியா அந்த வீதியா பார்க்கணும், அட்ரஸ் எல்லாம் பார்க்கணும். காட்டுல எந்த பக்கம் போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை தேடி பார்த்தாலும் கிடைக்கல. ராஜா ரொம்ப துக்கத்தோட கூட ஆத்துக்கு திரும்பி வந்துட்டார். வேற வழி கிடையாது, ராத்திரி இருட்டி போயிடுது. அந்த குழந்தை அந்த காட்டு வாசிகளான வேடர்கள் கையில மாட்டிது. அவ சந்தோஷமா அந்த குழந்தைய வளர்த்தா. அந்த குழந்தைய ரொம்ப அதுக்கு பேர் வச்சா. அது நன்னா வளர்த்தா. வேடர்களுடைய வளர்ந்தது, வேடர்களுடைய குழந்தையா வளர்ந்தது, வேடர்களுடைய பாஷையே பேசித்து. வேடர்கள் மாதிரி அவளுடைய சந்தோஷமே தன் சந்தோஷமா நினைக்கிறது. இப்போ ஒரு வில்லு கையில எடுத்துன்னு போய் பறவையை அடிக்க வேண்டியது. ஒரு நாளைக்கு ஒரு புறா கிடைச்சா சந்தோஷம், ஒரு நாளைக்கு 4 எலி கிடைச்சா சந்தோஷம். எலி பிடிக்க வேண்டியது, புறாவை பிடிக்க வேண்டியது, முயலை பிடிக்க வேண்டியது, ஓ ஹோ அப்படின்னு பேசிட்டு இருக்க வேண்டியது. வேடர்களுக்கான உடைகள், அந்த உடைகள் குறவன் குறைத்தியெல்லாம் உடுத்திப்பா இல்லையா, அந்த மாதிரி உடைகள் குளிக்காம இருந்துட்டு இந்த உடைகள்லாம் உடுத்திட்டு இப்படியே இருக்கு. இதுவேதான் புருஷார்த்தம், இதுவேதான் ஆனந்தம் நினைச்சுட்டு இருக்கான். அப்படியே பையன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டான். வேட பாஷையே பேசுறான். அவருடைய சுகதுக்கமே இவனுடைய சுகதுக்கம். அவனுக்கு எதுவுமே தெரியல, அப்படியே இருந்துட்டு இருக்கான். ஆனா அந்த பக்கம் அந்த ரிஷிகள் சில பேர் இவன் முக லட்சணத்தை பார்த்தா இப்ப வேட ஜாதி போல தெரியலையே, ராஜாவுடைய கலையெல்லாம் இருக்கே, வேடவள்கிட்ட போய் கேட்டா, ஆமா சாமி எனக்கு கிடைச்ச குழந்தை அப்படின்னா, ராஜகுமாரன் போல இருக்கானே பாவன். அங்க லட்சணங்கள்லாம் பார்த்தா ராஜாவுடைய அடையாளம் இருக்கே. அந்த ராஜாவுக்கு குழந்தை தவறி போச்சுங்கிறது அவளுக்கு தெரியும். உடனே அந்த குழந்தைகிட்ட சொன்னா, அப்பா நீ இங்க இருக்க வேண்டியது இல்ல, நீ அங்க இருக்கணும். நான் இங்கே இருக்கணும், எனக்கு என்ன கஷ்டம், எனக்கு நித்தியம் எலி எல்லாம் கிடைக்கிறது, சந்தோஷமா இருக்கேன். அவ்வளவு பைத்தியக்காரன், எலி கிடைக்கிறதா சந்தோஷம்? நீ ராஜாவா இருக்க வேண்டியவன், உனக்கு வேலை செய்யறதுக்கு உன் கீழ் 100 கணக்கான பேர் காத்துட்டு இருக்கா.
ஆனந்த போகத்திலே திளைக்க வேண்டியவன், ஒரு ராஜ்யத்தையே நிர்வாகம் பண்ணும்படியான பொறுப்போடு இருக்கக்கூடியவன். உன்னை சேவிக்கிறதுக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்கா? நீ போய் இங்க காட்டில் போய் வேடனா இருக்கேன்னா அவனுக்கு எதுவும் புரியல, புரிய வைக்க வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் தான் மெதுவா அவனுக்கு புரிய ஆரம்பிச்சு, ஐயோ நம்ம இங்க இருக்கோமே, நம்ம அங்கதானே இருக்கணும்னு தோணும் இல்லையா? இந்த உதாரணம் தான் சுவாமி தேசியன் காமிக்கிற. அதே மாதிரிதான் நாமளும். அங்க ராஜாவனுடைய குமாரன், இங்க நாமெல்லாம் பெருமாளுடைய குழந்தைகள். அந்த குமாரன் ராஜாவோடவே இருக்கணும். அது மாதிரி நாமளும் பெருமாளோடயே ஆனந்தமா இருக்கணும். அந்த குழந்தை வழி தவறி காட்டுல போயிடுது. நம்ம குழந்தை, நாம தான் குழந்தை. நம்ம வழி தவறி சம்சாரத்துக்கு வந்துட்டோம். அந்த குழந்தை வேடர்களோடு கூட வளர்ந்தது. நாமெல்லாம் சம்சாரிகளோடு கூட வளர்ந்துட்டு இருக்கோம். அந்த குழந்தை வேடர்களுக்கு என்ன போகமோ அந்த போகத்தையே பெருசா நினைச்சுட்டு இருக்கு. நாமெல்லாம் சம்சாரிகள்னா என்ன சாப்பிட்றா போறா வரான்னு என்ன போகம் இருக்கோ அதையே பெருசா நினைச்சுட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்கு ரிஷிகள் உணர்த்தினார்கள், நீ இங்கே இருக்க வேண்டியது இல்ல, அரண்மனையில இருக்க வேண்டியவன். நமக்கு ஆச்சாரியர்கள் உணர்த்துகிறார்கள். அந்த குழந்தைய ராஜாவையும் கடைசியில ரிஷிகள் பரஸ்பரம் சொல்லி சேர்த்து வைக்கிறார்கள். அது மாதிரி நம்மையும் பெருமாளையும் ஆச்சாரியர்கள் சேர்த்து வைக்கிறார்கள். நம்ம கிட்டையும் சொல்றா, பெருமாள் கிட்டே போய் சொல்றா, ரிஷியெல்லாம் அந்த ராஜா கிட்டே போய் சொல்றா, உன் பையன் அங்க வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு. அது மாதிரி பெருமாள் கிட்டையும் சொல்றான், இந்த ஜீவனை நீ ஏத்துக்கணும், மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறா இல்லையா? பெருமாளோட சேர்த்து வைக்கிறார். அதனால இந்த ராஜகுமார திருஷ்டாந்தன் பெயர். இதை சீபாஷ்யக்காரரும் சாய்ச்சிருக்க. ஆனால் ரகசியத்திரை சாரத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப விஸ்தாரமா சாதிக்கிற இந்த உதாரணம் சொன்னா நமக்கு நல்லா, இல்லாட்டா சம்சாரம் துக்கங்கிறது நமக்கு புரியாது. நம்மளாம் மோட்சத்துல இருக்கணும், ஸ்ரீவைகுண்டத்துல ஆனந்தமாக இருக்க வேண்டியவர்கள் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இத்தனையும் சொல்லிட்டு இருக்க. அங்க இருந்தானா இத பார்த்தா வெறுப்பா இருக்கும், இப்படி எல்லாம் போய் இருக்குமே அப்படின்னு தோணும். அதை புரிய வைக்கிற. நமக்கு இருக்கக்கூடிய ஆனந்தங்கள்லாம் அல்பமான ஆனந்தம், மோட்சத்துல பூர்ணமான ஆனந்தம் கிடைக்கும். நமக்கு இருக்கிற ஆனந்தம் எல்லாம் அஸ்திரமான ஆனந்தம், நிலையானது கிடையாது. ஏதோ ஒரு க்ஷணம் 2 க்ஷணம் வரும். ஆனா மோட்சத்துல பகவத் அனுபவம்ங்கிறது பூர்ணமா இருக்கும், தீர்க்கமா இருக்கும். அல்பாஸ்திரைஹி அசுகரைஹி அசுகா அவசானைஹி. நமக்கு ஆனந்தம்னு ஒன்று இருந்தா துக்கம் கலந்துதான் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனா ஸ்ரீவைகுண்டத்துல பகவத் அனுபவங்கிறது ஆனந்தம் மட்டுமே இருக்கும், துக்கம் இருக்காது. இப்படி எல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. அங்க போய் பெருமாள் கிட்ட ஆனந்தமாக பிரம்மத்தை, வேதமா தான் சொல்ற பரபிரம்ம அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. சரி, என்ன பண்ணலாம்னா, இங்க ரிஷிகள் மாதிரி இங்க ஆச்சாரியெல்லாம் வந்திருக்கா. அவெல்லாம் நமக்கு சொல்றா. ஆச்சாரியன்னா எந்த ஆச்சாரியன்னா, அந்த ஆச்சாரியன் லோகத்துல இந்த காலத்துல குருன்னு போட்டு நிறைய பேர் இருக்கா. அவட்டெல்லாம் போகக்கூடாது. சத் சம்பிரதாய, நல்ல சம்பிரதாயத்துல வந்தவாளா இருக்கணும். சம்பிரதாயம்னா குரு பரம்பரையில வந்தவாளா இருக்கணும். திடீர்னு எனக்கு பெருமாள் சொன்னா நான் சொல்றேன் அப்படின்னா சொல்றவன் நம்ப கூட. இந்த குரு பரம்பரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம விசேஷமா வச்சுட்டு இருக்கோம். வேதமும் சொல்றது, என்னுடைய குரு அவருடைய குரு அவருடைய குருபியா தத் குருபிய, என்னுடைய குரு அவருடைய குரு அவருடைய குரு, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்கிறது வேதம். ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இது பகவத், ஆச்சாரியில ஒத்தொத்துன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டா அந்த பரம்பரையில வரும்போது அந்த அர்த்தம் நமக்கு கிடைக்கும். இல்லாட்டா சுவாமி தேசிகன் சொல்றாரு, எடுப்பார் கைப்பிள்ளை போலேங்கிறார். குழந்தைக்கு அம்மா அப்பா தெரியல வச்சுக்கோங்க, யாரும் வேணா எடுத்துன்னு போயிடுவோம். அந்த மாதிரி ஆயிடக்கூட, சரியா வழி நடத்துற ஒருத்தர் வேணும். என்ன கேட்டா, ஒரு குருடன் வழி தெரியாம அல்லாடிட்டு இருந்தான். இப்படி கை நீட்டினா அங்க ஒரு மாடு கிடைச்சது. அந்த மாட்டை பிடிச்சிருந்தான், வாழை பிடிச்சிருந்தான். அது பின்னாடியே போயிட்டு இருக்கான். கடைசியில அந்த மாடு எங்க போச்சுன்னா புல் தின்ன போச்சு. கடைசியில அது தின்ற இடத்துல தனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தா இவனுக்கு புல்லுதான் கிடைக்கும். அந்த மாதிரி போகக்கூடாது. நன்றாக குரு பரம்பரையில வந்தவர்கள் ஆச்சாரியர்கள், அவர்களை பற்றி கொண்டால் அவர்கள் நமக்கு இந்த உபதேசத்தை எல்லாம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்றார். அந்த குரு பரம்பரா அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, பரம்பரான வரிசையா வருதுன்னு இருக்கும். அதாவது மேலேருந்து பார்த்தோம்னா பெருமாள், அவருடைய சிஷ்யர் விஸ்வசேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆள வந்தார், பெரிய நம்பிகள், பாகவத் ராமானுஜன், அப்படி வந்துட்டே இருக்கும். இப்ப இருக்கிற ஆச்சாரியர் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அது பரம்பரையா வருது இல்ல, உடாம வந்துட்டு இருக்கா.
அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, விகாகே தீர்த்த பகுலாம் சீதலாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாசதயம் போதி பரிவாக பரம்பராம். அதாவது பெருமாள் சீனிவாசன் திருவேங்கடமடியான் இருக்காரு, அவருடைய கருணா பிரவாகம் மேலிருந்து கருணை கொட்டின்னு இருக்கு, பிரவாகமா வந்துட்டு இருக்கு. அந்த பிரவாகத்துல நாம போய் தீர்த்தம் ஆடணும். அப்போ அதுக்கு படிக்கட்டு துறையெல்லாம் காமிக்கலாம். எப்பவுமே பெரிய பிரவாகம் ஓடுறதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லா இடத்தையும் போய் இறங்கிட முடியாது. அதுக்கான துறை, இறங்கும் துறைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த துறை தான் ஒவ்வொரு துறையா ஒவ்வொரு ஆச்சாரியர்கள். பகவான் சீனிவாசனுடைய தயா பிரவாகம் கொட்டச்ச அந்த தயா பிரவாகத்துக்கு இறங்கும் துறையாக ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் இருக்கா. முதல் ஆச்சாரியன் பகவான் தான், அவன் தான் தயா பிரவாகம் ஆரம்பம். என்ன அர்த்தம் கேட்டா, ஆச்சாரிய பரம்பராங்கிறது தயா கலந்து பெருமாளுடைய தயினாலே நமக்கு வந்திருக்கு. தயை நமக்கு காண்பிக்கிறது, அந்த தயை நாம அனுபவிக்கும்படி பண்ணுகிறது. அதுக்கு இறங்கும் துறைகள் நிறைய இருக்கணும் இல்லையா. விகாகே தீர்த்த பகுலாம், தீர்த்தனா துறைன்னு அர்த்தம். சீதலாம் குரு சந்தி, ரொம்ப சீதலம், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், நம்மளுடைய தாபத்தை எல்லாம் போக்கும். அதனால எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்கான ஒத்துமே இறங்கும் துறைகளாக இருந்துட்டு அந்த ஆச்சாரியர் மூலமாக நாம் பகவானுடைய அந்த கருணை வெள்ளத்தை நாம் பற்றிக்கொள்ள முடியும். இல்லாட்டா பற்ற அடிச்சு போடும், நம்மளையும் சேர்த்து வெள்ளம். அந்த துறையில தான் நம்ம போனோம், வேற வழியா நம்ம போகக்கூடாது, ஆபத்து. ஸ்ரீனிவாசதயம் போதி பரிவாக பரம்பராம். ரிஷிகள்லாம் என்ன பண்ணா கேட்டாங்கன்னா, அந்த கங்கையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் பகீரதன் தானே. அந்த மாதிரி வியாசர், பராசரர், சுகர் இவெல்லாம் பகவானுடைய கருணா கங்கையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்ப அந்த கங்கையில நம்ம மாட்டினோம்னா, பிரதிகாசிரமத்துல கங்கா நதியுடைய வேகத்துல நம்ம உள்ள இறங்கணும்னு அடிச்சுன்னு போடுவோம், நேர போய் மலையிலேயே கீழே வந்துதான் விடும். அந்த மாதிரி மாட்டிக்க கூடாது. அதுக்கு இறங்கும் துறைகள்லாம் நிறைய இருக்கும், அதுதான் ஆச்சாரியம். ஆக ரிஷிகள்லாம் அந்த பெருமானுடைய கருணையை நமக்கு புரிய வைத்தார்கள், ஆச்சாரியர்கள் நம்மை அதில் இறங்க வைத்தார்கள் அப்படின்னு அர்த்தம். பராசர முகான் வந்தே பகீரதனயே ஸ்திதான் கமலாகாந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதான். இப்ப ஆச்சாரியர்கள் என்ன பண்ணார்கள் அப்படின்னு கேட்டா, சாஸ்திரம் சொல்றான் நமக்கு, நீங்க இது செய்யணும், இது செய்யக்கூடாது. சாஸ்திரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சாஸ்திரத்தை பத்தி சுவாமி தேசிகன் சொல்லச்ச, இது தீபம் அப்படிங்கிற விளக்கு. ராத்திரி வேளையில வழி நடக்கிறவன் விளக்கு இருந்தா தான் நடக்க முடியும், இல்லாட்டா நடக்க முடியாதே. அந்த மாதிரி சம்சார இருட்டுல நம்ம நடக்கணும்னா எப்படி நடக்கணும் அப்படின்னா, சாஸ்திரம் அப்படிங்கிற விளக்கு இருந்தா தான் நமக்கு தெரியும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது நியாயம், எது அநியாயம், எது நல்லது, எது கெட்டது எல்லாம் தெரியணும். ஒருத்த வழியில நடக்கிறோம்னா எங்க மேடு இருக்கு, எங்க பள்ளம் இருக்குன்னு தெரியணும், எங்க பாதை இருக்கு, எங்க பாதை இல்லைன்னு தெரியணும், எங்க முள்ளு இருக்கு, எங்க முள்ளு இல்லைங்கிறது தெரியணும். எல்லாம் தெரிஞ்சாதான் நடக்க முடியும், வெளிச்சம் இருந்தாதான் நடக்க முடியும், இல்லாட்டா எப்படி நடக்க முடியும் பாதை. இப்ப விளக்கு தேவையா இருக்கு ராத்திரி வேளையில. இருட்டிலே வழி பார்த்து நடக்க வேணும் இவனுக்கு சாஸ்திரம் என்பதை கைவிளக்கு அப்படிங்கிறார். இருட்டுல வழி பார்த்து நடக்கணும்னா ஒரு விளக்கு வேணும்பா. சம்சாரங்கிறது இருட்டு, நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, இங்க ஒட்டு மொத்தமா இருக்குங்க. எது நல்லது, எது கெட்டது, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுலாம் தெரியாது. நம்ம எந்த பாதையில போனோம் அப்படிங்கறத நமக்கு சாஸ்திரம் தான் காண்பிக்கிறது. இது செய், இது தர்மம், இது அதர்மம் காண்பிக்கிறது. ஆக சாஸ்திரம் என்பது கை விளக்கா, கையில இருக்க விளக்கு மாதிரி. அதனுடைய வெளிச்சத்துல நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். கங்கிருளால் விடியாத உலகுக்கல். சுவாமி யாரோ என்ன ரிமூவ் பண்ணிட்டான்னு வருது, சம்ஒன் ரிமூவ்டு அப்படின்னு வருது, பாத்துக்கோங்க. எப்பவுமே ஞானம் அப்படிங்கிறது பிரகாசம், அஜ்ஞானம்ங்கிறது இருட்டு. பொதுவாகவே இந்த உதாரணம் உபநிஷத்தை சொல்றது, தமசோமா ஜோதிர்கமயங்கிற மாதிரி. அதாவது வெளியில இருட்டா இருக்கு, பிரகாசம் வந்து அது இருட்டு போறது இல்லையோ, அது மாதிரி உள்ளுக்குள்ள எது செய்யணும், எது செய்யக்கூடாது ஞானம் வரணும் இல்லையோ. அந்த ஞானம் இல்லாம இருந்தா இருட்டா இருக்கும், அந்த ஞானம் வந்தா இருட்டு போகும். அதனால ஞானத்துக்கு நல்ல உதாரணமே வெளிச்சம்தான்.
அஜ்ஞானத்துக்கு நல்ல உதாரணமே இருட்டு தான். இதை தவிர வேற நல்ல உதாரணம் கொடுக்க முடியாது. அதுக்கு உள்ளிருட்டுன்னு வாங்க அஜ்ஞானத்தை. உள்ள தெரியலன்னா உள்ளிருட்டு. இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூம் முழுக்க இருட்டா இருக்குன்னா சின்னதா ஒரு விளக்கேத்தினா போறோம், அந்த ரூம் முழுக்க பிரகாசம் வந்து. அந்த மாதிரிதான் ஞானங்கிறது. நிறைய உதாரணம் சொல்றான். 10 நாளா இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ரூம் பூட்டியே வச்சிருக்கான், 10 நாளா இருட்டா இருக்குன்னா சின்னதா ஒரு வெளிச்சம் கொண்டு வந்தா போறோம். 10 நாள் இருட்டுக்கு 10 நாள் விளக்கேத்தினாதான் பிரகாசம் வருங்கிறது கிடையாது. ஒரு விளக்கேத்தி வச்சா உடனே அந்த இருட்டு போயிடும். 10 நாள் என்ன 10 வருஷம் இருட்டா இருந்தா கூட ஒரு விளக்கேத்தி வச்சா போயிடும். அதே மாதிரி 10 ஜென்மமா என்ன 10,000 ஜென்மமா நம்ம அஜ்ஞானத்துல இருந்தா கூட இப்ப ஆச்சாரிய ஞானத்தை கொடுத்துட்டான்னு அந்த அஜ்ஞானம் போயிடும் மொத்தம். அது வெளிச்சத்துக்கு வெளிக்கு அந்த சுபாவம் உண்டு. இருட்டை போக்கடிக்கும் மாத்திரம் இல்லாமல் ஒரு சின்ன விளக்கு கூட நிறைய இருட்டை போக்கடிக்கும். அது மாதிரி திடீர்னு வரக்கூடிய ஒரு வெளிச்சம் கூட பல நாள் பழகிய இருட்டை எல்லாம் போக்கடிக்கும். இப்படி எல்லாம் உண்டு. அதனால இந்த சாஸ்திரம்ங்கிறது கை விளக்குங்கிற சுவாமி தேசம். அதை கையில வச்சுக்கோங்க. இல்லாட்ட இருட்டுல சம்சார இருட்டுல நடக்க முடியாது. கங்கு இருளால் விடையாத உலகுக்கெல்லாம் கைவிளக்காம் இவை என்று கண்ணன் காட்டும் பொங்கு புகழ் ஆகமங்கள். அப்படிதான் வேதங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. வேதம் அப்படிங்கிறதே தீபம் மாதிரி நமக்கு எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கக்கூடியது அப்படின்னா. அப்படி ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக சாஸ்திரத்தை எல்லாம் சொல்றா. வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி, வேதத்தை காட்டும் உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது. அதனால அந்த வேதத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு சொல்றாங்க. அதுல சாரமான விஷயங்கள் எதுவும் அதை எடுத்து சொல்றா. ரகசியத்திலே சாரம் சொல்றாரு இல்லையா சுவாமி தேசிகன். சார நிஷ்கர்ஷாதிகாரம்னு ஒரு அதிகாரம் இருக்க. அதுல ஒரு உதாரணம் காமிச்சுக்க அதை இப்ப சொல்ல போறேன். அதாவது வேதத்துல முதல்ல சாரம் எதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுன்னு அதை தான் நம்ம எடுத்துக்கணும். வேதம் மொத்தத்தையும் நான் படிச்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்னா நமக்கு கஷ்டம் ரொம்ப. பகவத்கீதையில கண்ணனே இந்த விஷயத்த சொல்றான். ததா சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விதானதஹ. எப்படியானால் ஒரு பெரிய ஏரி, ஒரு பெரிய குளம் நிறைய தீர்த்தம் இருக்கு. அப்ப தீர்த்தம் கொண்டு வர போனவன் என்ன பண்றாங்க, ஒரு குடம் எடுத்துன்னு போறான். அந்த ஏரி இந்த குளத்துல இருந்து ஜலத்தை எடுத்துக்க தனக்கு வேண்டிய தீர்த்தம் 2 குடம் தான், 2 குடம் ஜலம் எடுத்துன்னு போறான். அவ்வளவுதானே தவிர குளம் மொத்தத்தையும் ஆத்துக்கு கொண்டு போக முடியும். அந்த மாதிரிதான் வேதத்துல உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும்தான் எடுக்கணும். மொத்த வேதமும் நான் படிச்சு எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறேன், எல்லா அனுஷ்டானம் பண்ணி பாக்குறேன்னு ஆரம்பிக்க கூட முடியாது அது. ஏன்னா வேதங்கள்லாம் அனந்தங்கள், நிறைய விஷயம் இருக்கு. சர்வேஷு வேத எல்லா வேதமும் சர்வத சம்பிளுதோ ஓதகே அப்படிங்கிறார். எப்படியான பெரிய குளத்துல நம்ம வேண்டியது மாத்திரம் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி அனந்தமான வேதத்துல நமக்கு வேண்டியமான விஷயம் மாத்திரம் எடுத்துக்கணும், சாரமான விஷயம் மாத்திரம் எடுத்துக்கணும். பஜேத் சாரதமம் சாஸ்திரே. சாரமா இருந்தா போறாது, சாரதரமா இருக்கணும். சாரதமமா இருந்தா போற, சாரதமமா இருக்கணும். ரொம்ப சாரமா இதுவோ அது மாத்திரம்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. மற்றதையும் எடுத்தாலும் நம்மளால முடியாது. அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்றார் சுவாமி தேசிகர். அசாரம் அல்பசாரஞ்ச சாரம் சாரதரம் தெஜே பஜேத் சாரதமம் சாஸ்திரே அப்படின்னு ஆரம்பிச்சு பழைய ஸ்லோகம் ஒண்ணு சொல்ற. அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க. இப்ப சுவாமி தேசிகன் அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு காண்பிக்கிறார். சமுத்திரத்தை கடைஞ்சா இல்லையா, ஒரு சமயம் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக பெருமாள் முன்னிற்க அவர்கள்லாம் கடைந்தார்கள் அப்படின்னா அந்த சமுத்திரத்துல இருந்து முதல்ல என்ன வந்தது அப்படின்னு கேட்டா விஷம் வந்து, அதுக்கப்புறம் யானை குதிரை எல்லாம் வந்தது, அதுக்கப்புறம் அப்சர ஸ்திரீகள் பெண்கள் எல்லாம் வந்தார்கள், தேவலோகத்து பெண்கள், அதுக்கப்புறம் கௌஸ்துபம்ங்கிற ரத்னம் வந்தது, அதுக்கப்புறம் அமிர்தம் வந்தது. இப்ப வரிசையா இதை வச்சு இந்த 5 உதாரணத்தையும் கொடுத்திருக்க. ஸ்ருதி பத விபரீதம் ஸ்வேல கல்பம் ஸ்ருத உச்ச பிரகிருதி புருஷ போக பிராபகம் சோன பத்ய ததிக விபுதம் மிருத்யுபீதா விசின்வந்தி உபனிஷத் அமிர்தாத்தேகே உத்தமம் சாரமாரியாக. இந்த லோகத்திலே நமக்கு நிறைய விஷயம் இருக்கு இல்லையா.
அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கூடாது. எப்படி ஆனா சமுத்திரத்தை கடைஞ்சி எடுக்கும்போது தேவர்கள் அந்த அமிர்தத்தை எடுத்துட்டாலோ கடைசியா வந்து அமிர்தம் தான் சாரத்தமம். அதுல முதல்ல வந்து விஷங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது. அப்புறம் ஏதோ கொஞ்சம் தேவையில்லைங்கிற மாதிரி யானை குதிரை எல்லாம் வருது. அப்புறம் அதை காட்டிலும் விசேஷமா தேவலோகத்தை ஸ்திரீகள் அப்சரஸ் பெண்கள் தான் வரா. அப்புறம் அதெல்லாம் காட்டிலும் விசேஷமாக கௌஸ்துபம் அப்படின்னு ரத்னம் உண்டாச்சு, பெருமாளுடைய ஹிருதயத்துல போய் இருக்கு. இப்ப அதெல்லாம் காட்டிலும் விசேஷமாக அமிர்தம் அப்படின்னு ஒண்ணு உண்டாச்சு, அது தேவர்கள் எடுத்துன்னு போனா அப்படின்னு இருக்கு. அதே உதாரணத்தை வச்சுக்கோங்க. வேதத்தில் நம்ம என்ன பண்ணோம் கேட்டான்னா, அசாரத்தை எடுக்கக்கூடாது, அல்பசாரத்தை எடுக்கக்கூடாது, சாரத்தை எடுக்கக்கூடாது, சார தரத்தை எடுக்கக்கூடாது, சாரதமம். சாரதம்னா மோஸ்ட்னு அர்த்தம், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அததான் எடுத்துக்கணும். அப்படின்னா சாஸ்திரத்துல அசாரமா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அசாரமா இருக்கிறது என்ன கேட்டான்னா வேதத்துக்கே விருத்தமான மதங்கள், வேதத்துக்கு எதிராக நாஸ்திக மதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விஷம் மாதிரி. அதெல்லாம் கிட்டே போகக்கூடாது. விஷத்தை நம்ம என்ன கிட்ட போமா, கையில வச்சுன்னு சாப்பிடலாமான்னு யோசிப்போமா? கிட்டே போக மாட்டோம் இல்லையா? அதனால விஷம் மாதிரி அதையெல்லாம் விளக்கணும். அதுக்கப்புறம் இந்த லோகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய பலன்கள்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் அல்பசாரம், சமுத்திரத்துல வந்த குதிரை யானை மாதிரி. அப்புறம் இந்த லோகம் இல்ல, மேல் லோகம், தேவலோகத்துல போய் சொர்க்கத்துல போய் அங்க அனுபவிக்கலாம் நாம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, இதெல்லாம் சாரம். இந்த லோகத்தை காட்டிலும் அது கொஞ்சம் சாரமானதுதான். அதெல்லாம் அப்சரஸ் பெண்கள் மாதிரி, அதாவது தேவலோகத்து பெண்கள் மாதிரி. அதுக்கப்புறம் கைவல்ய பலன் ஒண்ணு இருக்கு, ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிக்கிறான்னு. அது ஓரளவு பரவாயில்லன்னு தோணும், அது கௌஸ்துபம் மாதிரி. ஏன்னா கௌஸ்துபங்கிறது ஜீவாத்மா மாதிரி தான். அப்புறம் கடைசியில மோட்ச பலன் ஒண்ணு இருக்கு, அதுதான் சாரதமம், அமிர்தம் மாதிரி. மோட்சம், மோட்சத்துக்கு அமிர்தன்னே பெயர் வேதத்தை. தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி எல்லாம் வருது இல்லையா, மோட்சத்தை அடையிறான்னு அர்த்தம். அப்ப என்ன கேட்டானா, நாஸ்திக மதங்கள், அப்புறம் இந்த லோகத்துல இருக்கிற பலன்கள், அப்புறம் தேவலோகத்துல வர சொர்க்கம் முதலான பலன்கள், அதுக்கு மேல கைவல்ய பலன், இதெல்லாம் ஒண்ணு சாரம் இல்லைன்னு விட்டுட்டு மோட்ச பலன் சீவை குண்டத்தில் பகவான் அடையிற மொழியோ அதுதான் சாரம் அப்படின்னு பிடிச்சுக்க. அதுக்குதான் அந்த அமிர்த திருஷ்டாந்தம், அமிர்தத்தை கடைஞ்சு எடுத்தா இல்லையா, அந்த மாதிரி சாஸ்திரத்தை கடைஞ்சு அதுல அசாரத்தை விட்டுட்டு அல்பசாரத்தை விட்டுட்டு அப்சர ஸ்திரீகள் எல்லாம் விட்டுட்டு அமிர்தத்தை எடுத்துட்டு போங்குவோம். ஸ்ருதிவத விபரீதம் ஸ்வேல கல்பம் ஸ்ருதௌச்ச பிரகிருதி புருஷ போக பிராபகாம்சோ ந பத்யः ததிக விபுத குப்தம் மிருத்யுபீதா விசின்வந்தி உபனிஷத் அமிர்தாப்தேஹே உத்தமம் சாரமாரியாக. உபனிஷத் அப்படின்னு தான் கடல், வேதம் தான் கடல். வேதம் மாத்திரம் இல்ல, பொதுவா எல்லா சாஸ்திரத்தையும் வச்சிருக்காருங்க. எல்லா சாஸ்திரத்தையும் வச்சுக்கோங்க மொத்தமா. எல்லா சாஸ்திரமும் கடல், அதுல விஷம் மாதிரி இருக்கிறது வேதம் தவிர மற்ற சாஸ்திரங்கள்லாம். அப்புறம் வேதத்திலேயே இந்த லோகத்துக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை சொல்லக்கூடிய யாகங்கள்லாம் இருக்கு. தேவலோகத்துல சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய யாகம்லாம் இருக்கு, அதெல்லாம் சாரம் இல்ல சாரம் இல்ல ஒண்ணு ஒண்ணா விட்டு விட்டு கழிச்சு கடைசியில மோட்சத்தை கொடுக்கக்கூடியதை நாம் எடுத்துக்கணும். அப்படின்னு சாரதமமானதை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற இது சார நிஷ்கர்ஷ அதிகாரம். அதை எதுக்கு சொல்றேன்னா, ஜீவாத்மாவானவன் சாரமான விஷயத்தை முதல்ல கேட்டுக்கணும். சாஸ்திர ஜானம் பகு கிளேசம் புத்தேகே சலன காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமேத் சர்வ கர்மசுன்னு ஒரு ஸ்லோகம். வெறும் சாஸ்திரங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டம், புரியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டா நிறைய இருக்கு அதுல. நம்ம மதம் மாத்திரம் கிடையாது, பல மதங்கள்லாம் நிறைய இருக்கு சாஸ்திரங்கள்ல. அவ என்ன சொல்றா, அவ என்ன சொல்றா, அவ என்ன சொல்றா, நீ என்ன சொல்ற, அதுவும் வரும். அதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தப்புங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும். நான் தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தெரிஞ்சுக்காமையே இருக்கேனே அப்படின்னா அதுவும் இஷ்டம். தெரிஞ்சுதான் விசேஷம், ஆனா தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திர ஜானம் பகு கிளேசம், ரொம்ப கஷ்டப்பா. நல்லா படிச்சு கிடிச்சு முதல்ல ஆச்சாரியர்கிட்ட கேட்டு அப்புறம் ஆத்துல உட்காந்து படிச்சு அதுல விசாரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சது இங்க வரணும். அதுக்காட்டும் சுருக்கம் ஒரு வழி சொல்றேன். உபதேசாத் ஹரிம் புத்வா, ஆச்சாரியங்கிட்ட உபதேசம் வாங்கிக்கோங்க. பகவான் ஹரிதான் சர்வேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, மத்தெல்லாம் வேணவே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. தேசிய இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்க, அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றேன். இப்ப நாம உபமானம் தானே சொல்லணும். கிருஷி பண்ணாதே உண்ண விறகு உடையவன் கிருஷி சிந்தையை விடுமா போலே அப்படின்னு.
அதாவது அரிசி சாதம் நம்ம சாப்பிடுறோம். அரிசி எங்க இருந்து கிடைக்கிறது? நிலத்திலேருந்து கிடைக்கிறது. கஷ்டப்பட்டு கிருஷி பண்ணணும், உழவு பண்ணணும், நிலத்தை உழுது அதுல விதைச்சு, அதுக்கப்புறம் அது ஜலம் எல்லாம் கொத்தி, அதுக்கப்புறம் வந்தப்புறம் அதை எடுத்து மறுபடியும் நட்டு, நடவு நட்டு, மறுபடியும் ஜலங்கள்லாம் கொட்டி, அதுக்கப்புறம் நல்லா அதை எடுத்தப்புறம் அதை அறுத்து, அதுக்கப்புறம் போர் கட்டி இதெல்லாம் பண்ணணும். ஒரு 6 மாசம் உழைக்கணும்னா அப்படி உழைக்கணும். இப்படி உழைச்சாதான் அந்த நெல்லு வரும். அந்த நெல்லு தான் நம்ம அரிசி வரும். அந்த அரிசியை தான் சாப்பிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டோமா? இல்லையே. பின்ன அரிசிக்கு என்ன பண்றோங்க? நீங்க உழுதங்களா? நாற்று நட்டங்களா? நடவு நட்டீர்களா? நீர் பாய்ச்சினீர்களா? அதெல்லாம் எதுவும் பண்ணல. கடையில கிடைச்சது வாங்கி வச்சுட்டு. அந்த மாதிரிதான் சில பேர் சாஸ்திரங்கள்லாம் கஷ்டப்பட்டு படிப்பா, படிச்ச விஷயத்தை தெரிஞ்சுப்பா. சில பேர் கடையில வாங்குற மாதிரி உபதேசத்தினால வாங்கிட்டு இருக்கோம். கடையில வாங்குற மாதிரி வாங்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கான சொல்றேன். ஏன்னா விலை கொடுத்து வாங்குறது கிடையாது. அதை பத்தியும் வரப்போறது இல்லையே. சுவாமி தேசியம் சொல்றேன்னா, கிருஷி பண்ணாதே, உழவெல்லாம் பண்ண முடியாதுன்னு நிலையில இருக்க கடையில வாங்கிக்கிற மாதிரி சாஸ்திர ஜானங்கள்லாம் படிச்சு கிடிச்சு சம்பாதிச்சு முடியல, என்னால முடியல அப்படின்னா அப்ப உபதேசத்தினால தெரிஞ்சுக்கோ. ஆச்சாரியர்கிட்ட போ, கீழே விழுந்து சேவி, உபதேசம் வாங்கிக்கோ, அவர் சொல்ற கேட்டுக்கோ, அதோட முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே வேண்டாம். கடையில அரிசி வாங்கிட்டு ஆத்துக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணி சாப்பிடலாம். உழவாளியும் பண்ணி சாப்பிட்றான், நாமளும் பண்ணி சாப்பிட்றோம். அவன் கஷ்டப்பட்டு உழுது எடுக்கு. சரி, அப்படியானா உழவே வேண்டாமே, எதுக்காக கேட்டா, உழவு இல்லாட்டா எப்படி வரும்? ஆச்சாரியர் உபதேசம் பண்றாருன்னா அந்த ஆச்சாரியருக்கு எப்படி தெரியும்னா, அவர் சகல சாஸ்திரம் படிச்சபடியால் தான் அவருக்கு தெரியும். அவர் உழவாளி மாதிரி சகல சாஸ்திரங்களையும் படிச்சு கிடிச்சு மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து நமக்கு அரிசி கொடுக்குற மாதிரி அரிசியை கொடுக்குறார். அவர்கிட்ட போய் நீங்களே இந்த மாதிரி கடையில வாங்குங்களேன்னு சொல்லக்கூடாது. வைத்தியகர்த்தாவே இல்லையா? சமயம் ஒருத்தர் ஒரு போஸ்ட்மேன் என்ன பண்ணா, போஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நல்ல மழை கொட்டின்னு இருக்கு. அந்த மழையில கூட கஷ்டப்பட்டு போஸ்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டார். நாங்க ஆத்துல ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் சார் நீங்க இப்படி கஷ்டப்படுறப்போ, இப்படி மழையிலாம் கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ண சொல்றோங்க? போஸ்ட்மேன் பேசாம போஸ்ட் அனுப்பிச்சிட வேண்டியதானே, நீங்க இதுக்கு மழையில வரவங்க போஸ்ட் அனுப்பிச்சிட வேண்டியதானே. அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம். அதாவது என்ன கேட்டா, எல்லாருமே உபதேசம் வாங்கிட்டு ஆரம்பிக்க முடியாது. உபதேசம் வாங்குறவர்கள் உபதேசம் வாங்கிவார்கள். உபதேசம் பண்றவர் இருக்காரு இல்லையோ, அவர் உழவாளி மாதிரி, அவர் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சு வராங்க. அவர் தான் ஆச்சாரியர் அப்படின்னு. ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாதாச்சாரிய உச்சியதே. எல்லா அர்த்தத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு நமக்கு தேவையானதை மட்டும் எவர் கொடுக்கிறாரோ அவர் தான் ஆச்சாரியர் அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன முடியல அப்படின்னா அப்ப உபதேசத்தினாலே, ஆச்சாரிய உபதேசத்தினாலே தெரியும். அந்த ஆச்சாரியன் தான் இந்த மாதிரி அசாரம் அல்பசாரம் அதெல்லாம் விட்டுட்டு மோட்சத்தை மட்டும் நமக்கு காமிக்கிறார். நீங்க மோட்சத்துக்கு போனோம், ஆனா ஏதோ சொர்க்கம்னு சொல்றாளே, இந்த லோகத்துல கஷ்டமா இருக்கு புரிஞ்சுட்டு எனக்கு. வாஸ்தவம் தான், இந்த லோகம் வேண்டாம் சுவாமி, சம்சாரம் துக்கம். ஆனா வேதத்துல பார்த்தா சொர்க்கலோகம் அப்படின்னா அங்க வந்து என்ன துக்கேன சம்பன்னம்னு சொல்ற மாதிரி நல்ல சுகமா இருக்கலாம் அப்படிங்கிறா. துக்கம் கிடையாதான் சொர்க்கத்துல. அதான் நம்ம சரீரம் இருக்கோ இல்லையோ, இங்க வியாதி எல்லாம் உண்டு இல்லையோ, சொர்க்கத்துல வியாதி எல்லாம் கிடையாது. அப்போ நித்திய யுவாவாக இளமையோட இருக்கலாம், ஆனா அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இப்ப சொர்க்கத்துக்கு போலாமே, மோட்சத்துக்கு போகணுமா என்ன அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசியம் ஒண்ணு சொல்ற, நீ இங்கிருந்து சொர்க்கத்துக்கு போனேயானால் அதுக்கு ஒரு உதாகரணம். எருது பரதேசம் போன கணக்காய் தேவர்களுக்கு பசு எந்தலாம் படி எடுத்து சுமந்து, எருது பரதேசம் போன மாதிரி ஆயிடும் அப்படின்னு. எருதுன்னா ஒரு எருது மாடு ஒண்ணு இருந்தது. நன்னா அதை வண்டியில பூட்டி வச்சு நன்னா வேலை வாங்கினான் அந்த மாட்டுக்காரன். அந்த மாட்டுக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பான், நிறைய புண்ணாக்கு. எப்பவுமே மாடு நன்னா சாப்பிடும். நிறைய புண்ணாக்கு, நிறைய தவிடு எல்லாம் போட்டு வச்சு பெரிய தொட்டி கட்டி வச்சு கழனி எல்லாம் சேர்த்து வச்சு கலந்து அதுக்கு நன்னா கொடுப்பான், நன்னா சாப்பிடுவான். அதே மாதிரி நன்னா வேலை வாங்குவான். அந்த மாட்டை பூட்டி வயல்ல இறக்கி விட்டான்னா காத்தால இருந்து மத்தியானம் வரைக்கும் உழைக்கும். மாடு மாதிரி உழைக்குங்கிறாள், அந்த மாதிரி உழைக்கும். நல்ல ஆகாரம் போடுவான், நல்ல உழைக்க வைப்பான்.
ஒரு எருது மாடுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம போய் இப்படி படாத பாடு படுத்துறானே, நம்மளை உழைக்க சொல்றானே, இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சுட்டு போகணும்னு நினைச்சது. ஒரு நாள் இவன் கொஞ்சம் கண்ணை சரிச்ச அறத்துண்டு ஓடி போயிடுது, அடுத்த ஊருக்கு போயிடுது. இவன் விட்டா போறேன்னு சொல்லிட்டு, இவன் கிட்ட தப்பிச்சா போறேன்னு சொல்லிட்டு போயிடுது. அப்படியே வயக்காட்டுல போச்சு, அப்படி மேல போயிட்டே இருக்கு. இனிமே நம்ம ஃப்ரீ, நம்ம எங்க வேணாலும் எது கிடைச்சாலும் சாப்பிடலாம், எங்க புல்லு கிடைக்கிறதோ அங்க புல்லெல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு போனா, இந்த ஊரை தாண்டி அப்படியே வேற ஊர் பக்கம் அந்த பக்கம் போயிட்டா அந்த வயலுக்கு போச்சு சாப்பிட்டுதான். அந்த வயலுக்கு சொந்தக்காரன் விட்டான், அவன் அதை பிடிச்சு கட்டினான். அவன் வேலை வாங்கினான், இவனை காட்டில நிறைய வேலை வாங்கினான். இவன் சாதம் போட்டான், அவன் அதையும் போடல. இவன் அந்த எருதுக்கு சாதம் இல்ல, இந்த புண்ணாக்கெல்லாம் போட்டான் இல்லையா, அவன் போடல. ஏன்னா என்ன எருதா இந்த யார் வந்து வாங்குறாளோ வாங்கட்டும், அது வரைக்கும் வேலை வாங்கிக்கலாம், இதுக்கு ஆகாரம் எல்லாம் போடணும் நமக்கு என்ன கடமையா என்னங்கிறான். அதனால கொஞ்சமா ஆகாரத்தை வச்சுட்டு அது போய் நல்லா வேலை மாத்திரம் வாங்கிட்டு இருந்தாலும் எருதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அங்க எவ்வளவோ சௌரியமா இருந்தோம், அதை விட்டுட்டு ஓடி வந்து இங்க ஒண்ணு இந்த படுவாவி அடிக்கிறான். அந்த எருது சொந்தக்காரன் அடிக்க மாட்டான், தன்னுடைய மாட்டான் அடிக்க மாட்டான். இவன் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான், ரெஸ்டே கொடுக்க மாட்டேங்கிறான், ஆகாரமே போட மாட்டேங்கிறான். இதுதான் தேவலோகம் போனா இப்படிதான் ஆகும். ஏன்னா தேவர்கள வேலை வாங்குவாங்க. எருது பரதேசம், ஏன்னா நம்ம இடத்துல இருந்தா பரவாயில்ல, அவ லோகத்துக்கு போயிட்டு வச்சுக்கோங்க தேவலோகத்துல, அப்ப அவருடைய வேலைக்காரர்கள் தான் நாம. தேவர்களுக்கு பசு என்னெல்லாம் படி எடுத்து சுமந்து அவளுக்கு சுமக்கணும். இப்ப இதை செய்யணும். அங்க தேவலோகத்திலேயே இருக்கிற தேவர்கள் வேற, நம்ம இங்கேருந்து போற தேவர்கள் வேற. இங்கேருந்து போற தேவர்கள் தான் நம்மளாம் தேவலோகத்துக்கு போய் சுகத்தை அனுபவிக்கலாம், சொர்க்கத்துல போனோம்னா நம்மள நன்னா வேலை வாங்கிட்டு அவங்க சந்தோஷமா இருப்போம். நம்ம இன்னும் அதே பெருசா நினைச்சுட்டு இருக்கோம், தேவலோகத்துல வேலை பண்ணா பெருசுன்னு நினைச்சுட்டு. வேண்டாம்ப்பா, சிபி கொட்டப்பாரு ஆனந்தமா இருக்கும். இந்த மாதிரிலாம் வேலை வாங்க மாட்டாங்க. சரி வேண்டாம், தேவலோகத்துல இப்படி இருக்க வேண்டாம், தேவலோகத்துல தேவேந்திரனா இருக்கலாமே, எல்லாரையும் ஆளக்கூடியவன் தேவேந்திரன் தானே அப்படின்னு கேட்டா, இந்திராதிகள் படும் பாடை கேட்டால் சந்தன கழுவோடு ஒத்த தேவலோக பதங்களிலும் சங்கம் தேரும். அடுத்த விஷயம் சொல்ற, இந்திரன் எல்லாம் இருக்காள், அவன் சௌக்கியமா இருக்கான்னா என்ன, அவன் படுற பாட்டை கேளு. எத்தனை அசுரர்கள் கிட்ட அவனுக்கு பராபவம் வந்திருக்கு, அசுரர்கள் பயந்து பயந்து ஓடி இருக்கு. இதெல்லாம் சந்தனக்கழு மாதிரிங்கிறார். சந்தனக்கழுன்னு ஒரு உதாரணம் சொல்றார். முன் காலத்தெல்லாம் கழு மரம்னு ஒரு மரம் கூர்மையா இருக்கும், மேல மரத்தை கூர்மையாக்கி தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுல உட்காந்து வச்சிருவான். யாராவது திருடெல்லாம் திருடினா வச்சுக்கோங்க, அவனை கழுல பெரிய கொள்ளக்காரன் இருந்தான், நாட்டையே நாசம் பண்றவன் இருந்தான்னா அவனை இந்த காலத்துக்கு மாதிரி மெதுவா விசாரணை பண்ணி நிறைய ஊழல் பண்ணான், நாட்டையே நாசம் பண்றான்னா அவன் கொஞ்ச நாள் உள்ள போய் இருந்துட்டு கடைசியில வெளில வந்துடுறான், சந்தோஷமா கையாட்டிலே வந்துடுறான். இந்த மாதிரிலாம் கிடையாது, கழுவுல ஏற்றி விட்டுருவான், கூர்மையா இருக்கும், அதுல உட்காந்து வச்சிருவான், ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு உள்ள போயிடும், அப்படியே ரத்தம் கக்கி கக்கி வாயில உடம்புல எல்லா இடத்துலயும் ரத்தம் கக்கி போயிடுவோம். ரொம்ப கொடூரமான தண்டனை. அதுல ஒருத்தன் சொன்னானா, கழுவுல ஏத்த போறாங்களோ, ஐயோ வேண்டாமே, உனக்காக ஸ்பெஷலா வச்சிருக்கேன், இச்சந்தன கழுவுனா எல்லாரும் மாதிரி இல்ல, நல்லா கமுகம்னு வாசனையா இருக்கும், சந்தன கழுவுல ஏத்திக்கும் அப்படின்னு சந்தன கழுவில ஏத்தி விட்டா நல்ல வாசனையா இருக்கும். வாசம் தான் மழமழன்னு இருக்கும், வாசனையா இருக்கும். ஆனா உள்ள போச்சுன்னா வேதனை வேதனை தானே. அந்த மாதிரி இந்திராதிகள் படும் பாட்டை கேட்டால் சந்தன கழுவுங்கிறார். அதாவது நம்ம சம்சாரத்துல எங்க இருக்கோமோ இல்லையோ, இங்க நம்ம எப்படி இருக்கோம் கேட்டோம்னா நல்ல கழு மரத்துல ஏத்தின மாதிரி இருக்கும். இந்த லோகத்துல இந்திரெல்லாம் எப்படி இருக்குன்னா சந்தன கழுவில ஏத்தின மாதிரி இருக்காங்க. என்ன கேட்டா சந்திரன் வாசனை மாதிரி அங்க கொஞ்சம் போகம் இருக்கா மாதிரி தெரியும், அவ்வளவுதான். ஆனாலும் அதுவும் சம்சாரம் தானே. ஏன்னா எத்தனை அசுரர்களுக்கு, ஹிரண்யாக்ஷனுக்கு பயப்படுறான், ஹிரண்யகசிபுக்கு பயப்படுறான், ராவணனுக்கு பயப்படுறான், எல்லாருக்கும் பயந்து பயந்தே காலம் தள்ளிட்டு இருக்கான். பிரம்மாதி தேவர்கள் கூட பயப்படுறான். ஹிரண்யகசிபுக்கு வர கொடுத்துட்டு பிரம்மா பயந்தார், பஸ்மாசுனுக்கு பயம் கொடுத்துட்டு சிவன் பயந்தார், இப்படிதான் இருக்கு. அதனால இதெல்லாம் சந்தன கழு மாதிரி. அப்படி பார்த்தானா சந்தனம் விசேஷம், நல்ல வாசனையோட இருக்கும், நல்ல மழை இருக்கும் தோணும். ஆனா கஷ்டம்தான். அந்த மாதிரி சம்சார துக்கம் தான், எல்லாம் சம்சாரத்துல தான் இருக்கு, அதுவும் சம்சாரம் தானே. அதனால இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எடுத்து கொடுக்குறோம். சுவாமி தேசிகன் சொல்ற 2 உதாரணத்துக்கு காமிச்சு நம்ம, ஒண்ணு எருது பரதேசம் போன கணக்குன்னு ஒண்ணு,
ரெண்டாவது சந்தன கழுவோடு ஒத்த அப்படிங்கிற. இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொன்னார்னா, ஒருத்தர் என்ன சொன்னான், அது என்ன உதாரணம்னா, காராகிருஹே கனகசன் கலையா பிபந்தா கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுகாய காராகிருஹே கனகசன் கலையா பிபந்தா. சம்சாரம்னா சுக துக்கம் இருக்கும். சம்சாரம்னா புண்ணிய பாபங்கள்லாம் பண்றோம், புண்ணியத்தினுடைய பலனா சுகம் இருக்கும். அப்ப ஒருத்தர் சொன்ன இங்கதான் புண்ணியம் இருக்கேன், புண்ணியத்தினுடைய பலனா சுகம் இருக்கேன், அப்ப இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு கேட்டா, என்ன ஆனாலும் பந்தம் பந்தம் தானேங்கிற. ஒன்னால் நினைச்சபடி செய்ய முடியுமா? நீ சரீரத்துல உன்னை கட்டு போட்டு வச்சிருக்க, சரீரத்துல சுகம் இருக்கலாம், ஆனால் கர்மத்தை மீறி உன்னாலே செயற்பட முடியுமா? கட்டி வச்சிருக்காப்பா. பல செல்வினை வல்வினை வன்கையிற்றால் கட்டிங்கிறார் ஆழ்வார். சரீரத்துல நம்மளுடைய கர்ம புண்ணிய பாப கர்மாங்கிற கயத்தினாலே போட்டு கட்டி வச்சிருக்கா. நம்மளால இதை மீற முடியாது. அப்ப இப்ப சௌக்கியமா இருக்கேன்னு பார்த்தோம்னா கடைசியில கஷ்டமும் வரத்தான் வரும். சௌக்கியம் ஒரு கட்டுக்குள்ளதான் வரும். நம்ம இஷ்டப்படி எல்லாம் சௌக்கியங்கள்லாம் வராது, அது கட்டுப்பட்டது. நாம் சுவாமி தேசியன் சொல்றார், காராகிருஹே கனக சிம்கலையாப்பி பந்தான். மறுபடியும் இதே மாதிரி விஷயம்தான். ஜெயில இருக்கான் ரெண்டு பேர். ஒருத்தனை ஜெயில இரும்பு சங்கிலியில கட்டி போட்டிருக்கான், இன்னொருத்தன் இருக்கான் இரும்பு சங்கிலியில கட்டுவான். அவன் பக்கா திருடாம, அதனால இரும்பு சங்கிலியில கட்டி இரும்பு சங்கிலியில பிணைச்சு போட்டிருக்கான். இன்னொருத்தன் கொஞ்சம் பெரிய மனுஷன், ஆனா தப்பு பண்ணிட்டான், அவனை ஜெயில போட்டான். என்னையும் அவனுக்கு சமமா ஆக்குறாங்களே அப்படின்னா, அவனுக்கு சமமா ஆக்கல. அவனுக்கு இரும்பு சங்கிலி, உனக்கு தங்க சங்கிலி போறேன்னா கையில காப்பு, தங்க சங்கிலினால உனக்கு ஜெயில பிரிசன் அடைச்சு வைக்கிறோம் அப்படின்னா என்ன வித்தியாசம்? இரும்பு தங்கம் ஆட்டம் என்ன ஆனாலும் கட்டுப்பட்டது தானே. ஜெயில தானே உட்காந்துருக்கா, கையை தானே கட்டி போட்டிருக்கான். அதனால ஜெயில தங்க சங்கிலியில கட்டி போட்டா மாதிரி இந்த சம்சாரத்துல புண்ணியம் சுகம் இதுல கட்டி போடுறதும் அப்படிதான். ஏன்னா என்ன ஆனாலும் நம்ம இஷ்டப்படி நடக்கும். இதே மோட்சத்துல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும், என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது முடியாதே. இப்போ இந்த புண்ணிய பலனா சுகமே ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைச்சா இருக்க மாட்டேங்கிறது. கொஞ்ச நாள் மறுபடியும் சுகமே கஷ்டமா போறது. எதை சுகம் நினைச்சுட்டு இருக்கோமோ அதுவே கஷ்டமா போயிடும். அதனால அங்க அழகான உதாரணம் ஒண்ணு கொடுத்தார். காராகிருஹே கனக சிங்கலையா பந்தா, ஜெயில தங்க சங்கிலியில கட்டி போட்ட மாதிரி இங்க இந்த சுகம் புண்ணியம் இதெல்லாம் காமிச்சு இந்த சம்சாரத்திலே கட்டு போட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றேன். அதனால மொத்தமாக பார்த்தால் இந்த பூலோகமோ இல்ல சொர்க்கலோகமோ புண்ணியமோ சுகமோ பாபமோ எல்லாம் சம்சாரத்துக்கு உள்ளுக்குள்ள கட்டுப்பட்டுதான் இருக்கு. ஆனா சம்சாரத்தை ஒழிச்சு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா அதுதான் ஆச்சாரியாலாம் நமக்கு உபதேசம் பண்றாலும். இந்த ஜீவாத்மா இருக்க வேண்டிய இடம் இது அப்படின்னு கேட்டா இந்த சம்சார கட்டு இல்ல, இதுல இருந்து வெளியில வரணும். விஷமது பகிஷ்குர்வன்னு தீரோ பகிர் விஷயாத்மகம் பரிமிதரச ஸ்வாத்ம பிராப்தி பிரயாச பலான்முக. விஷமதுங்கிற விஷம் கலந்த தேனா சம்சாரத்துல இருக்கிறது. தேன் நல்லா இருக்கும், ஆனா விஷம் கலந்த தேன் சாட்டா திதிப்பா இருக்கும், ஆனால் பின்னாடி உயிர் போயிடும். அந்த மாதிரிதான் இப்ப வரக்கூடிய சுகங்கள் எல்லாமே ஆரம்ப காலத்துல சுகமா இருக்கும், ஆனால் பின்னாடி எத்ததக்ரே பகவத்கீதையில இதை பத்தி சொல்ற. ஆரம்பத்துல சௌக்கியமா இருக்கும், பின்னாடி கடைசியில கஷ்டமா இருக்கும். அப்படி ஒரு சுகம் இருந்தால் மோசமான சுகங்கிற தாமச சுகம். அது அப்படி எல்லாம் அனுபவிக்க கூடாதுங்கிற, அதெல்லாம் நம்பி போக கூடாது. அந்த மாதிரிதான் இங்க இருக்கிறதெல்லாம் இருக்கு. அதனால ஆச்சாரியர் இதெல்லாம் எடுத்து காமிக்கிறார். அதனால நீங்க இருக்க கூடாதுங்கிற. முதல்ல நீ யார் தெரிஞ்சுக்கோங்கிறா. நீ யார் தெரியுமா? தெரியுமே. நீ யாரு? நான் தான் 5 அடி இருக்கேன். 5 அடி இருக்கிற உன் சரீரம்பா. நீ யார்? நான் சொல்ல நான்கிறது யார்? ஆரம்பிக்கிறா அதுல இருந்து. உனக்கு என்ன விஷயம்? உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய யோகியதை என்ன? நான் இது படிச்சிருக்கேன், MA MSc படிச்சிருக்கேன், அதெல்லாம் கேட்கலப்பா. இந்த ஆத்மாவுக்கு என்ன யோகியதை? MA எல்லாம் சரீரத்துக்காக உபயோகப்படுது. ஆத்மாவுக்கு என்ன உபயோகப்பட்டது? இந்த சம்சாரத்தை கடந்து போறதுக்கு என்ன உபயோகப்பட்டது? உனக்கு என்ன தெரியும்? நீ யாருங்கிறது தெரியுமா அப்படின்னா தெரியாதே அப்படின்னா உடனே நான் தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தை உபதேசம் பண்றார் ஆச்சார். திருமந்திரம் அப்படிங்கிறது திரு அஷ்டாட்சர மந்திரம். திரு அஷ்டாட்சர மந்திரத்துல ஆரம்பத்துல முதல்ல பிரணவம் இருக்கு. இந்த பிரணவம் ஜீவாத்மாவை காமிக்கும்.
திருமந்திரத்தை பற்றி சுவாமி தேசிகன் சொல்லும் போது கண்ணாடி அப்படிங்கிற கண்ணாடி நான் யாருங்கிறது கண்ணாடியில் பார்த்தா நமக்கு தெரியும். அதான் இந்த சரீரம் எப்படி இருக்கு, என்ன உசரம் இருக்கு, கருப்பா இருக்கா, இந்த சரீரத்துல எல்லா அங்கங்கள்லாம் சரியா இருக்கா, அழகெல்லாம் நாம போட்டு இருக்கிற ஆபரணங்கள்லாம் சரியா இருக்கா, கண்ணாடி பார்த்தா தெரியும். சரீரத்துக்கு ஒரு கண்ணாடி இருக்க மாதிரி ஆத்மாவுக்கு ஒரு கண்ணாடி தான் திருமந்திரம். ஆத்மா எப்படிங்கிறது திருமந்திரத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். திருமந்திரத்தை பார்த்து அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சிறிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டுமா போலேங்கிற சுவாமி தேசிகன். கண்ணாடி நம்ம 5 அடி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடி 5 அடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன கண்ணாடியே நம்ம பெருசா காமிக்கும், நம்ம மொத்தத்தையுமே காமிக்கும். வாகனங்கள்லாம் கண்ணாடி வச்சிருக்கா, பின்னாடி வர வாகனங்கள்லாம் தெரியுது, பின்னாடி ஒரு லாரி வந்தா தெரியுது, லாரி கண்ணாடி வச்சிருக்கா இல்லையே, அது ஒரு கண்ணாடி. சிறிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டும். அந்த மாதிரி திரு அஷ்டாட்சரங்கிறது ரொம்ப சின்ன மந்திரம், 8 எழுத்து இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன மந்திரம். ஆனா அதுல சொல்லிருக்கிற விஷயம் பெரிய விஷயம். கண்ணாடி போல அப்படிங்கிற கண்ணாடி எப்படி ஆத்மாவுக்கு கண்ணாடியா இருக்கு. ஆத்மா யாருங்கிறத காமிக்கிறது. என்ன காமிக்கிறது அப்படின்னு கேட்டானா, ஆத்மா யாரு அப்படின்னு கேட்டானா, இந்த ஆத்மாங்கிறவர் பரமாத்மாவுக்கு தாசன் அப்படின்னு காமிக்கிறது. முக்கியமான விஷயம் அதுதான். இந்த ஆத்மாவை பத்தி நிறைய விஷயம் இருக்கு, திருமந்திரத்துல நிறைய விஷயம் இருக்கு. ஆத்மாங்கிறது ஞானஸ்வரூபன் அப்படிங்கிறது திருமந்திரத்துல இருக்கு. எங்க இருக்குங்கிறத உபதேசமா கேட்டுக்கலாம். மகாரம், மகாரத்தினுடைய அர்த்தம் தான் ஜீவனுக்கு, ஜீவாத்மா. ஜீவாத்மா ஞானஸ்வரூபனாக இருக்கான், ஜீவாத்மா ஞானம் உடையவனாக இருக்கான், ஜீவாத்மா அணுவாக சின்னவனாக இருக்கான். இதெல்லாம் இருக்கு. எல்லாத்த காட்டும் ரொம்ப முக்கியமானது என்ன கேட்டானா, ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தாசனாக இருக்கான், எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கான். இதுதான் முக்கியமான விஷயம். திருமந்திரம் எல்லா விஷயத்தையும் சொல்லும், ஆனா முக்கியமான விஷயம் இதுதான் முக்கியம் அப்படிங்கிற. முதல்ல அகாரம் சொல்லி பரமாத்மாவை சொல்லி, பின்னாடி பகாரம் சொல்லி ஜீவாத்மாவை சொல்லச்ச, அக்ரத பிரேயோ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோ நுஜகாமஹ. இதுவும் அப்புள்ளார் காமிச்ச வழின்னு ஒண்ணு சொல்றார் சுவாமி தேசிகன். காட்டுல பெருமாள் ராமன் நடந்து போனார். முதல்ல ராமன் நடக்கிறார், அதுக்கப்புறம் சீதா பிராட்டி நடக்கிறார், அதுக்கு பின்னாடி லக்ஷ்மண பெருமாள் இருக்க. உங்க 2 பேருக்கும் நான் தாசன் அப்படின்னு பின்னாடி போறார். அந்த மாதிரிதான் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நாம் எல்லாரும் தாசர்கள் அப்படிங்கறதுதான் திருமந்திரத்தினுடைய முதல் பாகத்தினுடைய அர்த்தம். 3 பாகம் இருக்கு, 3 பதம் இருக்கு. முதல் பதத்துல தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். திருமந்திரத்திலே பிறந்துன்னு சொன்னேன் இல்லையா, திருமந்திரத்திலே பிறக்கணும், அதுல ஞானம் வரும் நமக்கு. நாம யார் அப்படிங்கிறது அதுல தான் புரியும், திருமந்திரத்துல தான் புரியும். திருமந்திரத்தை உபதேசம் பண்ணிக்கணும், திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை கேட்கணும். எப்படி தெரியும்னா, தெரிஞ்சா ஆனந்தமா இருக்கும். எப்படின்னு கேட்டா, பிரணயனமிவ பிராப்தம் பశ్చాத் பிரியா ஸ்வசமன்விதம் அகதி முகுராம் ரிஷ்டே திருஷ்டுவா மனோ மணிதர்ப்பணே பிரபதனதனாக சந்தஹ சுத்தைஹி பிரபும் பரிபுஞ்சதே. நிறைய விஷயம் சொல்றார் சுவாமி தேசிகன். ஒரு சின்ன ஒரு சம்பவம் மாதிரி சொல்றார். நம்ம முதல்ல உதாரணங்கள் பார்க்கிறோம், உபமானங்கள்லாம் சிலதெல்லாம் தீர்க்கமான உபமானங்கள். ராஜகுமார திருஷ்டாந்தம் பார்த்தோம், எவ்வளவு உதாரணம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ராஜா, ராஜகுமாரன், அவன் காடு வழி தருவனது, அங்க வேடர்கள் கிட்ட போறது, அவர்களுடைய போகத்தை பெறுதல், அங்கே வளர்தல், அங்கே காட்டுல முனிவர்கள் வருதல், அதெல்லாம் அப்படியே இந்த இடத்துல வரும். ராஜா அப்படிங்கிறதுக்கு பதிலாக பெருமாள், ராஜகுமாரன் பெருமாளுடைய குழந்தைகளாக நாம்பர்கள், காடுனா சம்சாரம், வழி தவறி போயிட்டான்னா சம்சாரத்தை வந்துட்டோம் நம்ம, வழி தவறி அங்க இருக்க வேண்டியவா வழி தவறி இங்க வந்துட்டோம். இங்க வந்தப்போ வேடர்கள்னா சம்சாரிகள், இவா கிட்ட மாட்டின்னு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம், இதுவே விசேஷம் நினைச்சுட்டு இருக்கோம். என்ன வருது இல்லையும் பூர்ணோபமான்னு பேர் இருக்கலாம், கிட்டத்தட்ட உபமானத்திலே பூர்ணமா வரும். அது மாதிரி இந்த கண்ணாடி உதாரணம் காமிக்கிறார், திருமந்திரத்துக்கு உதாரணமா கண்ணாடியை காமிக்கிறார். ஏன்னா ஆத்மாவுக்கு கண்ணாடி அப்படின்னு அழகா சொல்ற. ஆத்மாவுக்கு முக்கியமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இதுல. அதுல ரொம்ப பிரதானமான விஷயம், ஈஸ்வரனுக்கு பெருமாளுக்கு நான் தாசன், அடியேன் சேஷன் தாசன்கிற, அது திருமந்திரத்துல இருக்கு. அதுக்குதான் உதாரணம் சொல்ற, பிரணயினமிவ பிராப்தம் பశ్చాத் பிரியா ஸ்வசமன்விதம். ஒரு சின்ன பெண், இளம் பெண்
கல்யாணம் ஆயிடுத்து. கல்யாணம்னா அந்த கணவன் அவளை பார்க்கறதுக்காக வரப்போறான். இவ இங்க இருக்கா, பிறந்தாத்துல இருக்கா, கணவனுடைய வருகையை எதிர்பார்த்துன்னு இருக்கா. அப்ப அவர் வரப்போறார் அப்படின்னு தெரிஞ்சிருத்து. எத்தனை மணிக்கு வருவார் அப்படின்னா, ஆச்சு 8 மணிக்கு ட்ரெயின் வரும், பின்னாடியே வரப்போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சந்தோஷத்துல அவர் வரைச்ச நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ணாடியில போய் பாக்குறாங்க. அழகா இருக்கோமா, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு இருக்கோமா, கண்ணுக்கு மையெல்லாம் இட்டுன்னு இருக்கோமா, நல்ல ஆபரணங்கள்லாம் ஏதாவது 1 2 அழகா எடுத்து போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, புஷ்பங்கள்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அழகா இருக்கோமா அப்படிங்கறத அந்த கண்ணாடியில முன்னாடி இருந்து பாத்துக்கிறாளாம். அப்போ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன இன்னும் மறக்காணுமேன்னு பாக்குறாள். சரி அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் உட்காரும் போது கண்ணாடியிலே பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. பார்த்தா அவனே வந்துட்டான், புருஷன் வந்துட்டான். உடனே சந்தோஷத்துல அப்படி திரும்புறான். அந்த புருஷன் மேலே தன் கையில வச்சிருக்கிற புஷ்பத்தை அவன் மேலே இறைக்கிறான். என்ன சந்தோஷம். அப்புறம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி அந்த கண்ணாடியில 2 பேரையும் காமிக்கிறது இல்லையா கண்ணாடி. அந்த மாதிரி திருமந்திரங்கிறது இந்த ஜீவாத்மாவையும் காமிக்கிறது, பரமாத்மாவையும் காமிக்கிறது. அகாரம் முதல்ல இருக்கு, அதுல பரமாத்மா தெரியறான். மகாரம் இருக்கு, அதுல ஜீவாத்மா தெரியறான். அந்த ஜீவாத்மா பரமாத்மாவையே சேர்ந்தவன் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அந்த பரமாத்மாவை தெரிஞ்சின அப்புறம் நம்ம திருமந்திரத்தில் நம்மையும் பார்க்கலாம், பரமாத்மாவையும் பார்க்கலாம். பரமாத்மா எப்படிப்பட்டவனா திருமந்திரத்தில் சொல்லப்பட்டான்னா ரக்ஷகனா சொல்றான், உன்னை காப்பாற்றுபவன். ஜீவாத்மா எப்படி தெரியும்னா அவனுக்கே உரியவன் அப்படின்னு தெரியுது. இவ 2 பேரும் பரஸ்பரம் எப்படிப்பட்டவனா பரஸ்பரம் பிரேமத்தோடு இருக்கிறவர்கள் தெரியுது. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மா கிட்ட அவ்வளவு ஆசை, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா கிட்ட அவ்வளவு ஆசை. திருமந்திரம் படிச்சுட்டானா பெருமாள் நம்ம கிட்ட ஆசை உண்டு, நமக்கும் பெருமாள் கிட்ட ஆசை உண்டு. ஆசை வந்தாச்சுன்னா என்ன கேட்டோம்னா பிரணயினமிவ பிராப்தம், பிரணயிகளா ஆயிடுவா 2 பேரும். காதல் கொண்டவர்களாக இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஆகி இந்த பரமாத்மா எப்போ வரப்போறாங்கிறத காத்திருந்து அவன் கையில புஷ்பத்தை சமர்ப்பிக்கிற மாதிரி, அவன் மேல புஷ்பத்தை இறைக்கிற மாதிரி போகத்தை உதாரணம். புஷ்பத்தை இறைக்கிறான்னா ஒரு போகத்தோட இருக்கானுங்கிறதுக்கு உதாரணமா சொல்லி சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கண்ணாடியில எப்படி பின்னாடி அவன் தெரியுறதோ அந்த மாதிரி இந்த திருமந்திரங்கிற கண்ணாடியில அந்த ஜீவாத்மாவானவன் தன்னையும் பார்க்கறான், இந்த பரமாத்மா தன் கூடவே இருக்கான், தனக்காகவே இருக்கான் அப்படிங்கிறதையும் பார்த்து அவனோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அந்த வாழ்க்கைக்கே ஆதாரமானது இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது. அது உபதேசம் பண்ற ஆச்சாரியர், அதனுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்ற. பிரணயினமே பிராப்தம் பశ్చాத் பிரியா ஸ்வசமன்விதம் மகதி முகுராம் மிருஷ்டே திருஷ்ட்வா மனோமணி தர்ப்பணி பிரபதன தனாக சந்தஹ சுத்தைஹி பிரபும் பரிபுஞ்சதே. பிரபதனம்ங்கிறதான் பிரபதன பிரபத்தி, சரணாகதி தான் கல்யாணம். சரணாகதிங்கிற கல்யாணம் நடந்தாச்சுன்னா உனக்கு உரியவனாக ஆகி பரமாத்மாவோட கூடவே வாழ்க்கையை நடத்தணும். பரமாத்மாவுக்கு தாசன் அப்படிங்கிறதே முக்கியமான இது. அவனோட சேர்ந்தவன் நான், அவனோட கூட இருக்க வேண்டியவன் நான், அவனோட கூட சந்தோஷமாக இருக்க வேண்டியவன் நான். எனக்கு சந்தோஷங்கிறது அவனோட கூட இருக்கு, அவனை விட்டுட்டு இருக்கிற சந்தோஷங்கிறது எனக்கு ஏற்றது. விவாகம் ஆயிடுத்து, அந்த மாதிரி அவனோட கூட இருக்கிறது எனக்கு ஏற்றது அப்படின்னு அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறான். இது இதோட மாத்திரம் இல்ல, ஒரு வாழ்க்கை நடத்துகிறாள்ங்கிறது எப்படி வாழ்க்கை நடத்துகிறாள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அந்த மாதிரி கல்யாணம் சரணாகதி தான் கல்யாணம் சொன்னேன். அது எப்படி அது கல்யாணமாக ஆறுது, உபாயமான சரணாகதிங்கிறது என்ன, அதுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் கொடுக்கிற உதாரணங்கள் எல்லாம் என்ன, அதெல்லாமும் நாம பார்க்கணும். எல்லாத்தையும் நாளைக்கு உபாயம் அப்படிங்கிற விஷயத்துல நாம பார்க்க போறோம். அதாவது சரணாகதியை பத்தி நாம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த மாதிரியாக வேதம் சொல்லக்கூடிய விஷயங்கள், அத குறிப்பாக ஜீவாத்மாவானவன் அவன் இருக்க வேண்டிய இடம் இங்க இல்லைங்கிறது. அவன் வேதங்கிறது பெருமானோடவே சேர்ந்து வேதம் மாத்தானுவார் சுவாமி தேசி. சுவாமி தேசி அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்க, அனுச்சர சக்தியாதி குணாம் அக்ரேசர போத விரச்சிதா லோகாம் சுவாதீன விஷகிரீஷாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி தயாம். ஸ்லோகத்துக்கு விசேஷமான அர்த்தம் உண்டு. அதான் 2 அர்த்தம் சொல்ல. முதல் அர்த்தம் என்ன கேட்டான்னா, தயாதேவி, தயாசத்துல இருக்கு. தயாதேவிங்கிறவள் ராணி மாதிரியா. ராஜா யாருன்னா பெருமாள் தான் ராஜா, பெருமாள் ராஜா, தயாதேவி ராணி, பெருமாள் தான் நாயகன். ஒரு ராணி போனான்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி சில பணிப்பெண்கள்லாம் போவார்கள்.
விளக்கெல்லாம் எடுத்துன்னு போவோம். பின்னாடி சில பணிப்பெண்கள்லாம் வருவார்கள், கொடையெல்லாம் பிடிச்சுன்னு வருவாங்க. அந்த மாதிரி இந்த தயாராணி இருக்கலாம். தயாராணிக்கு முன்னாடி போறவள் யாரு அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானுடைய ஞானம் முதலானதெல்லாம். ஏன்னா ஞானம் போறவள் பெருமாளுக்கு எப்படி கேட்டான்னா, பெருமாளுக்கே ஞானம், தயா, சக்தி, சத்திய சங்கல்பம் இதெல்லாம் இருக்கு. இதுல ஞானங்கிறது முதல்ல பெருமாளுடைய ஞானத்தினாலே பெருமாள் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுன்னா அப்புறம் தய பண்றார். அப்புறம் தன்னுடைய சக்தியினாலே பலம் கொடுக்கிறார் அப்படின்னு வருதோ இல்லையோ. அதனால இந்த தயாங்கிறவர் ராணி. இந்த ராணிக்கு முன்னாடி போறவள் ஞானங்கிறவள், விளக்கு பிடிச்சிட்டு போறார். பின்னாடி வரவர் சக்தி, பெருமாளுடைய சர்வசக்தி அப்படிங்கிற பின்னாடி வர. பின்னாடி வர்றன்னு எத்தனை தயா என்ன சொல்றாலோ அதெல்லாம் சக்தி செஞ்சு காமிப்பார். பெருமாள் தயினாலே மோட்சம் கொடுக்கணும்னு நினைச்சானா உடனே பெருமாள் சக்தினாலே மோட்சம் கொடுத்துருவார். அவரால் முடியாதே கிடையாது அப்படின்னா. தயைக்கு கட்டுப்பட்டு என்ன வேணுமானாலும் பெருமாள் நடத்தி கொடுக்கிறார். அந்த தயைக்கு வழி காட்டுறது இந்த ஞானம். நீ இதை பாரு, இவளுக்கு தய பண்ணு, இவளுக்கு தய பண்ணு அப்படின்னு. அந்த தயாதேவி எப்படி இருக்கான்னு கேட்டான்னா சுவாதீன பத்தியாக இருக்கா. அதான் பெருமாளை தனக்கு அதீனமா வச்சிருக்க. நல்ல நாயகிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டானா, கணவனே தனக்கு அதீனமா வச்சிருக்கும். நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா அடம் பிடிச்சுன்னு அர்த்தம் இல்லை. தன்னுடைய குணங்கள்னாலே அவனை வசீகாரம் பண்ணி இவள் சொல்றதையெல்லாம் அவன் கேட்கும்படி பண்ணிடுவான். அந்த மாதிரி இந்த தயாதேவி பண்றாள். தன்னுடைய குணத்தினாலே எம்பெருமானை வசீகாரம். சீதா பிராட்டியை பத்தி இதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். குணங்கள்னாலே எம்பெருமானை வசீகாரம் பண்ணி வச்சிருக்கார். அதே மாதிரி இன்னொரு ராணி, அவர் யாருன்னா வேத மாதா. வேதம்ங்கிறவர் அவரே ஒரு ஸ்திரியா வச்சுக்கோங்க. அந்த வேத மாதாங்கிற ஒரு ராணி. நாயகன் யாருன்னா பெருமாள் தான் நாயகன், வேத மாதாங்கிறவர் நாயிகா. இங்கேயும் அந்த ராணி நடந்து போறாள். முன்னாடி ஞானம் இருக்கு, பின்னாடி சக்தி இருக்கு. முன்னாடி ஞானம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த வேத மாதாவுக்கு முன்னாடி ஞானம் என்னன்னா வேதத்தை பத்தி ஞானம் பண்ண முடியும். அதுதான் முதல்ல வேதத்தை கேட்டு அத்தியனம் பண்ண முடியும். அதுதான் ஞானம். அத்தியனம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். பின்னாடி சக்தி என்ன கேட்டா அது அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி. அதாவது ஒரு பதங்களுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி அப்படின்னு சொல்லுவான். சக்தி ஞானம் பேர் இருக்கு சாஸ்திரத்துல. பதங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா அர்த்தத்தை புரிய வைக்கிற சக்தி இருக்கும் இல்லையோ, அந்த சக்தி பின்னாடி வரும். முன்னாடி ஞானம் அதான் முதல்ல வேதாத்தியனம் பண்றான், பின்னாடி அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான். அதனால ஞானமும் சக்தியும் முன்னும் பின்னும் வர இந்த வேத மாதாவனவள் ராணியா நடக்கிறாள். இவரும் சுவாதீன பதிகையா இருக்க. பெருமாள் இவளுக்கு அதீனம். ஏன்னா வேதத்துல என்ன சொல்றதோ அதுபடிதான் பெருமாளே நடப்பார். பெருமாளே யாருக்கு மோட்சம் கொடுக்கணும், யாருக்கு மோட்சம் கொடுக்க வேண்டாம், யாருக்கு என்ன பலன் கொடுக்கணும், எல்லாமே வேதத்தில் சொன்னபடிதான் பெருமாள் நடத்துற. சிருஷ்டியே வேதத்தின்படிதான் நடத்துற. சம்ஹாரமே வேதத்தின்படிதான் நடத்துற. வேதத்தை வச்சுட்டுதான் எல்லாம் நடக்குது. அதனால வேதத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க. அதனால இந்த நாயகியும் தன்னுடைய குணங்கள்னாலே பெருமாளை கட்டுப்படுத்தி இருக்கிறார். இப்படி பார்த்தோமானால் ரெண்டு நாயகிகள் சொல்ற. வேத நாயகி, தயா நாயகி. பெருமாளுக்கு ரெண்டு பேருக்கும் கட்டுப்பட்டு பெருமாள் இருக்க. அதனால நமக்கு பரம அனுகிரகம் கிடைக்கிறது. அந்த மாதிரி வேதங்கிறது முக்கியமான சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்திலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய சாரமான விஷயத்தை சொல்றது அந்த திருமந்திரம். அந்த திருமந்திரத்துக்கு தான் நம்மளுடைய ஆத்மாவை நமக்கு காண்பிக்கிறது. அதுல முக்கியமானது பகவானுக்கு தாசன் அப்படிங்கறதா முக்கியமானது. அதை தெரிஞ்சுட்டு நாம அடுத்து உபாயம் பண்ணணும். என்ன உபாயம் அப்படிங்கறத பத்தி நாம நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.